கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்முடைய கவனங்களை திருப்புவோம். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே பொறாமை என்கிற ஒரு சுபாவத்தை குறித்து நாம் வசனங்களிலிருந்து தியானித்து அந்த பொறாமை நம்மை விட்டு முழுவதும் நீங்கி போக நம்மை சுத்திகரித்து கொண்டவர்களாய் கர்த்தருடைய பந்திக்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2 முதல் 3 வசனங்கள். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. சகல விதமான பொறாமைகளையும் ஒழித்துவிட்டு. ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்திலே சகலவிதமான ஆறுதலை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் அருளுகிற சகலவிதமான ஆறுதல்களை நாம் நிறைவாய் பெற்று அமைதி வாழ்வு, ஆறுதல் வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு வாழ வேண்டும் என்று. இன்றைக்கு சகலவிதமான பொறாமைகளையும் நம்மை விட்டு ஒழித்து தள்ள வேண்டும் என்று நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பொறாமை என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே பொதுவாக 2 வார்த்தைகளால் குறிக்கப்படுகிறது. என்வி என்ற ஒரு வார்த்தை, ஜெலசி என்ற இன்னொரு வார்த்தை. என்வி, ஜெலசி, இது 2 வார்த்தைகளுக்கும் தமிழில் பொறாமை என்கிற ஒரே வார்த்தை. சில இடங்களில் தமிழ் பைபிளில் எரிச்சல் என்கிற வார்த்தை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் வைராக்கியம் என்கிற வார்த்தையும் வருகிறது. ஆனால் பொதுவான நிலையில் பார்க்கும் பொழுது இந்த என்வி என்கிறதும் இந்த ஜெலசி என்கிறதும் இது 2 விதமான பொறாமைகளை காண்பிக்கிறதாகவும் இருக்கிறது. அதை சற்று கவனித்து நாம் படித்து பார்க்கும் பொழுது 2 விதமான பொறாமைகளை காண்பிக்கிறது. இப்போ இந்த என்வி என்கிற அந்த பொறாமையை குறித்து பார்க்கும் பொழுது அதுக்கு நான் 2ஐயும் வித்தியாசப்படுத்துறதுக்கு ஒரு பெயர் நான் கொடுக்குறேன். உலக பெருமை, உலக பொறாமை, உலக பொறாமை. என்வி நம்ம தெளிவாக கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்காக உலக பொறாமை. இது என்ன பொறாமை அப்படின்னா, ஒருவரிடம் ஒரு காரியம் இருக்கிறது, அது நம்மிடம் இல்லை, அது நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதனால நம்மிடத்தில் இல்லாத ஒன்று நாம் ஆசைப்படுகிற ஒன்றை அவர் வைத்திருப்பதால் அவர் மேல நமக்கு ஒரு விதமான பிரியமில்லாத ஒரு உணர்ச்சி, மன உணர்ச்சி உண்டாகிறது. இதுக்கு பெயர் தான் பொறாமை என்று சொல்லுவது. அல்லேலூயா. ஒருவர் நம்மிடத்தில் இல்லாத ஒரு பொருளை அவர் வைத்திருக்கலாம், ஒரு பதவி அவருக்கு இருக்கலாம், நம்மிடத்தில் இல்லாத அழகு அவரிடத்தில் இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதான் மொத்தத்தில் உலக பொருள் என்று பெயர் கொடுத்தேன். நம்மிடத்தில் இல்லாத ஒரு உலக பொருள் அல்லது பதவி ஏதோ ஒன்று அவரிடத்தில் இருக்கிறது. அதை நாம ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டு அதனால அவரை பார்க்க அவர் அந்த காரில் போறாரு, இல்லைன்னா அவர் அந்த வீடை கட்டிட்டாரு, அவர் அந்த வேலையில் ஏறிட்டாரு, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க, அழகா இருக்கிறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் நமக்குள் உண்டாகிறது. ஒரு நல்லதல்லாத ஒரு மன உணர்ச்சி நமக்குள் எழும்புகிறது. அதுதான் இந்த பொறாமை, இந்த உலக பொறாமை. உலகத்தில் உள்ள பல்வேறு காரியங்களை வச்சு எழும்பக்கூடிய பொறாமை. இது அதிகமாக உள்ளத்தில் எழும்ப உள்ளத்தில் ஆழமாய் பதிகிறது. அது நம்முடைய சுபாவங்களில் ஒன்றாக மாறிவிடுகிறது, தன்மை. அப்போ பிறகு அது வளர வளர எதை பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் பொறாமை என்கிற நிலைக்கு போய்விடுகிறது. ஒரு அவசியமே இல்லாமல் பார்த்தா சகிக்காது, அடுத்தவன் வாழ்றது சகிக்காது, அடுத்தவன் நன்றாக இருப்பது சகித்து கொள்ளாத ஒரு உள்ளமாக அது மாறிடுது. அந்த தன்மையே பொறாமைத்தன்மையாக மாறிடுது.
ஸோ இந்த பொறாமை இது பொதுவாக ரெண்டு பேர் தம்மில் இருக்கிறதாக இருக்கும். அவர்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லை, அதனால அவர் மேல நான் பொறாமப்படுறேன். அந்த ஆட்கள்கிட்ட இருக்கு, எங்க கிட்ட இல்லை, அதனால அவங்கள்ட்ட நாங்க பொறாமப்படுறோம். இது அந்த ரெண்டு தரப்பு இது சம்பந்தப்பட்டு தான் அதிகமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அடுத்ததாக இந்த ஜெலசி என்று சொல்லுவது, அதுக்கு உறவு பொறாமை என்று பெயர் கொடுக்கலாம். உறவு பொறாமை அது உனக்கு அன்பாயிருந்த ஒரு நபரை அல்லது அவருடைய கவனத்தை, அவருடைய பாசத்தை இன்னொருவன் எடுக்கிறான். அப்போ அதனால உண்டாகிற ஒரு மனக்கிளர்ச்சி என்று சொல்லலாம். வெறும் மன உணர்ச்சி அல்ல, ஒரு ஃபீலிங் அல்ல. இட் இஸ் அ ஸ்ட்ராங் எமோஷன், காம்ப்ளெக்ஸ் எமோஷன், ஒரு மனக்கிளர்ச்சி. இது அந்த ஆள் மேல ஒரு விதமான பயங்கர ஒரு சிந்தையை கொண்டு வருகிறது. என்னிடத்தில் அன்பாயிருந்த நபரை அவன் தன் பக்கம் இழுத்து கொண்டான். என் மனைவி அவன் அபகரிக்க பார்க்கிறான், என் கணவனை அவள் அபகரிக்க பார்க்கிறாள். இந்த மாதிரிப்பட்ட உறவு பொறாமை இது கொடியது. முதல் சொன்னதை விட அதிக பயங்கரமானது. அப்போ இது பொதுவாக 3 நபர்களை சேர்ந்ததாக இருக்கும். நான் இழக்கின்ற நபர், அந்த நபரை பெற்றுக்கொள்ளுகின்ற நபர் என்று 3 கூட்டத்தார். நான் இழப்பதாய் நினைக்கின்ற, சிலது இழக்காத உண்மையில், ஆனால் தோற்றத்தில் அப்படி வரும். இழந்துருவனோ, இவ போயிடுவாளோ, அவர் போயிடுவாரோ, அவர் இப்படி ஆயிடுவாரோ, என்னை விட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணிடுவாங்களோ, இங்கேருந்து பற்றுதலை விட்டு அங்கே போய் சேர்ந்துருவாங்களோ, இது மாதிரி தோற்றத்திலையும் வரும். அப்போ நான் என்னை விட்டு பிரிவதாக அல்லது நான் இழப்பதாக கருதுகின்ற தோன்றுகின்ற அந்த நபரை பிடித்தெடுப்பவராக தோன்றுகின்ற அந்த நபர். ஸோ இது சிம்பிளாக நம்ம இந்த 2 விஷயங்களை புரிந்து கொள்ளுவோம். பொறாமை, 2 விதமான பொறாமைகள். ஒன்று உலக விஷயங்களிலே வரக்கூடிய பொறாமைகள், என்வி. 2வது இந்த உறவு விஷயங்களில் வரக்கூடிய பொறாமைகள், ஜெலசி. 2ஐ பற்றியும் பைபிள் தாராளமாக நிறைய சொல்லி இருக்கிறது. அப்போ இவைகளை ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் கொஞ்சம் அதை பகுத்து சொல்லும்படியாக விரும்புகிறேன். தயவு செய்து கவனியுங்கள். நமக்குள் இருக்கிற இந்த பொறாமைகள், இந்த 2 பொறாமை, எந்த பொறாமையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அது நமக்குள்ள இனி இருக்கக்கூடாது. அது ரொம்ப கெடுதியை கொண்டு வருகிறது. அதனால அது பிடுங்கி எரியப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த விஷயத்தில் நல்ல ஒரு சுத்திகரிப்பு பெற்ற தேவ மக்களாக இன்றைக்கு கிறிஸ்துவோடும் அவருடைய ரட்சிக்கப்பட்ட மக்களோடும் நாம் ஐக்கியப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த முதலாவது என்வி என்கிற இந்த உலக பொறாமையை பற்றி பார்ப்போம். இந்த உலக பொறாமை, அதிலே ஒரு 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ரோல் மாடல் ஆர் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்று ஒன்று இருக்கிறது. இவர் எனக்கு முன்னுதாரணம், நான் பின்பற்றத்தக்கவர், இவர் என்னை ஊக்குவிக்கிறவர், அவருடைய பேச்சு, அவருடைய செய்கை, அவருடைய நடை என்னை மோட்டிவேட் பண்ணுகிறது, ஊக்குவிக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது. அது இந்த பொறாமை லிஸ்டில் சேராது. அதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது இந்த உலக பொறாமை என்கிற என்வியில அது சேராது. உதாரணத்திற்கு எலிசா எலியாவின் சால்வையை பெற்றார். பொறாமையா? இல்லை, நியாயமான ஆசைப்பட்டார். என்னுடைய குரு எலியா பயங்கர அற்புதங்கள் செய்தார், அவருடைய சால்வை எனக்கு கிடைக்கணும். அப்ப அது அவன் மேல பொறாம வச்சல்ல. எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், இனி இந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட நிற்பாங்க, நான் எப்படி நடத்துவேன்? அந்த வல்லமை எனக்கு வேண்டும், அந்த சால்வை எனக்கு வேண்டும். இது எலியாவை எலிசா ஒரு ரோல் மாடலா பார்க்கிறார். என்னுடைய குரு, நான் பின்பற்றி வருகிற தேவ மனிதன், அவர் இப்போ அவருடைய பயணத்தை முடிச்சு போறாரு, நான் அதை பெற்றுக்கொள்ளணும். இது பொறாமை அல்ல, இது ஒரு தேவை அடிப்படையில் ஒரு நியாயமான ஒரு விருப்பம். அது அவருக்கு அங்கீகரிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேதுரு
இயேசுட்ட கேட்டார், நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடக்கும்படி சொல்லும். அப்ப இயேசு ஜலத்தின் மேல் நடக்கிறார். இப்ப பேதுரு பார்த்துட்டு கேட்கிறாரு, நானும் நடக்கணும். இவனை பொறாமையா இயேசு நடந்தாருன்னு நீயும் நடக்கணும்னு? அப்படி பொறாமை கிடையாது. ஹீ இஸ் மை ரோல் மாடல், என்னுடைய குரு இயேசு. அவர் செய்கிறார், நானும் செய்து பழகணும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அவர் நல்லா சாதித்து விட்டார், நானும் சாதிக்கணும், இது தப்பல்ல. நல்ல மார்க் எடுத்திருக்கிறான் அந்த பிள்ளை, அந்த பையன், நானும் அடுத்த செமஸ்டர், நான் அடுத்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கணும், தப்பு இல்லை. அவங்க ஸ்போர்ட்ஸில் ஜெயித்துட்டாங்க, பயங்கரமாக கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்களாமே, அப்போ நானும் இனி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும், நானும் அடுத்த தடவை ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும். இது பொறாமை அல்ல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க நல்லா வீடு கட்டிட்டாங்களே, சாட்சி சொன்னாங்களே, டெய்லி இதுக்காக தனியாக ஜோம் பண்ணோன்னு சொல்லி, அப்போ நானும் இன்னையிலேருந்து ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கும் இந்த பிளாட் சும்மா அடக்க அதில் வீடு கட்டணும். பொறாமை அல்ல. அல்லேலூயா. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஒரு ஆளை முன்மாதிரியாக பார்க்குறோம், அந்த ஆள் இதை இப்படி செய்து சாதிச்சிருக்கார், நம்மளும் அப்படி செய்து அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதை நம்ம பின்பற்ற தொடங்குகிறோம், ஒரு ரோல் மாடலாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சிலரை பாருங்கள், இப்போ மோசையை போல உண்மையாய் வாழ வேண்டும். ஏன்னா உண்மை உள்ளவன் என்று சாட்சி பெற்றவன் மோசே, தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன். அப்போ நானும் மோசையை போல உண்மையாய் வாழணும் அப்படி நான் தூண்டப்படுறேன். மோசைக்கு வாழ்க்கையை பற்றி கர்த்தர் கொடுத்த சாட்சியை கேட்ட உடனே நான் அப்போ நானும் தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மையா இருக்கணும். இது என்னை மோட்டிவேட் பண்ணுது. அவருடைய ஒரு நல்ல காரியம் என்னை ஊக்கப்படுத்துது. அப்போ நான் மோசை மேல பொறாமை கொண்டவன் சொல்ல முடியாது. நானும் மோசையை போல உண்மை உள்ளவன் ஆண்டோடைய வாயிலிருந்து சாட்சி பெறணும். அதுக்கு தக்கதாக நான் எங்கும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல காலேபை போல உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவன் என்கிற சாட்சி எனக்கு வேண்டும். ஆண்டவர் சொன்னா, காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். அப்போ எனக்கும் அது வேணும். தாவீதை போல செவ்வையான வழியில் நடந்தவன் என்ற சாட்சி எனக்கு வேணும். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள் நம்மை கவருகிறது, இழுக்கிறது. அது பொறாமை அல்ல, அது ஒரு மோட்டிவேட்டிங், ஒரு உந்து சக்தி. அல்லேலூயா. கர்த்தரும் பைபிள்ல இந்த மாதிரி ஆட்களுடைய சரித்திரங்கள்லாம் எழுதி தந்தது இதுக்காகத்தான், பொறாமைப்படுறதுக்கு அல்ல, பின்பற்றுவதற்காக, நல்ல காரியத்துக்கு ஊக்கம் பெறுவதற்காக. அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் ஒரு பொறாமை என்று எடுத்து விடக்கூடாது. இந்த விஷயங்களில் அந்த நபர் மேல் ஒருவித அன்பிளசன்ட் ஃபீலிங், அந்த நபர் மேல் ஒரு நல்லது அல்லாத ஒரு உணர்வு உண்டாகுதுன்னா அதுதான் என்னது? பொறாமை. அதுதான் பொறாமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நல்ல நிலையில் அவங்க நல்லா செஞ்சிருக்காங்க, நம்மளும் நல்லா செய்யணும். அவங்க இப்படி செய்திருக்காங்க, நம்மளும் அப்படி செய்யணும். இது நல்ல காரியம். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக அந்த என்வி என்று சொல்லுகிற அந்த பொறாமை. அதிலே முதலாவது அந்த பொறாமையின் பின்விளைவுகளை குறித்து சில வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். அந்த பொறாமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது செய்யக்கூடிய கிரியைகள், பின்விளைவுகள் என்ன, இதை நாம் புரிந்து இந்த பொறாமை எனக்குள் இருக்கக்கூடாது என்ற தீர்மானத்துக்குள் நாம் வர வேண்டும். அல்லேலூயா. முதலாவதாக யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. எந்த உள்ளத்துல, எந்த இடத்துல, எந்த குடும்பத்துல வைராக்கியம் இருக்கிறதோ அந்த வைராக்கியம் தான் ஆங்கிலத்தில் என்வி என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்வி தமிழ்ல அது பொறாமை என்று போடுறதுக்கு பதிலாக வைராக்கியம். அது நான் சொன்ன எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உள்ள வார்த்தைகள். அப்போ உன் குடும்பத்தில் வைராக்கியம் இருந்தால், உன் உள்ளத்தில் வைராக்கியம் இருந்தால் அங்கே கலகம் உண்டாகும், துர்செய்கைகள் அல்லது துர்க்கிரியைகள் உண்டாகும். என் உள்ளத்துக்குள் பொறாமை இருந்தால் எனக்கு அமைதி இருக்காது, கலகக்காரனாய் மாறுவேன். என் உள்ளம் கலக்கத்துக்காகும். அடுத்த என் மூலம் குடும்பம் கலங்கும், நான் போராடமெல்லாம் கலங்கும். ஏன்னா அந்த பொறாமை அப்படித்தான் செய்யும்.
வாழ விடாது, கூட இருக்கிறவனையும் முன்னேற விடாது. உன்னையும் வாழ விடாது, உன் கூட சேருகிறவனையும் முன்னேற விடாது. அதான் இந்த பொறாமை என்று சொல்லுகிறது. இந்த பொறாமை எங்க இருக்கோ அங்க அமைதல் இருக்காது, அங்க ஒரு கலகம் வரும். அங்க நல்ல காரியம் நடக்காது, அங்க துர்ச்செய்கைகள் வரும். ஸ்தோத்திரம். காயின் ஆபேலை கொன்றான். ஏன் கொன்றான்? பொறாமை, எரிச்சல். என்னுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கல. அப்படி அங்கீகரிக்காம போனாருன்னா பரவாயில்ல, ஆனா என் கண்ணு முன்னால ஆபேல் பலியை அங்கீகரிச்சிட்டார். அப்பதான் இவனுக்கு என்ன உண்டாச்சு? பொறாமை. என் பலி அங்கீகரிக்கப்படலை, அவன் பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சா? உடனே அவன் மேல ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பிரியமற்ற ஒரு மன உணர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது கொலை பாதகத்தில் கொண்டு போய் சேர்த்தது. ஆமென். எங்க? பொறாமை. அவனை அங்கீகரிச்சாரே, சரி, அவனை ஒரு ரோல் மாடலா மாத்தி அவன் எப்படியெல்லாம் செஞ்சான், அது மாதிரி நானும் அடுத்த தடவை செஞ்சு நல்ல பலியை செலுத்துறேன், கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார், அப்படி எடுத்திருந்தார்னா ஆபேல் அவனுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்திருப்பான். ஆனா இப்போ பொறாமையாக அவன் எடுத்துக்கொண்டதுனால அந்த ஆபேலை அழிச்சிட்டான். பொறாமை எங்க இருக்குதோ அங்க துர்ச்செய்கை இருக்கும், துர்ச்செய்கை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் சில பொறாமைகள் எழும்பி சில வருஷங்களாக நல்ல வேரடிச்சு உள்ள ஊறி போய் இன்றைக்கு எவனை அழிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறதா? கொலை செய்யலாம் என்று கூட நினைவு வருகிறதா? கத்தி எடுத்து கொல்ல மாட்டீர்கள், ஜெபித்தே கொல்லுவீர்கள். இது மாதிரி சிலருக்கு அந்த பொறாமை. அடுத்தவன் வாழக்கூடாது, அவன் என்னை விட ஒரு அடி உயரக்கூடாது, அவன் வீடு என்னை விட ஒரு அடி ஹைட் வந்துடக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள்ல பொறுக்க முடியலையே, அதான் பொறாமை. சகிக்க முடியல மனசுல, பொறாமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோட 4 பேர் பேசுறாங்க, நான் போனா யாரும் டக்குன்னு திரும்பி ஓடி வந்து என்கிட்ட பேசல. பொறாமை. சின்ன சின்ன காரியங்கள், நிறைய காரியங்களால பொறாமை வருது. ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு நான் பேச பேச உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுவாராக. அதெல்லாம் they should be purged out. அதை அப்படியே அடிச்சு வெளியே தள்ளப்படணும் இன்னைக்கு. அல்லேலூயா. அதான் நம்ம நோக்கம். அதனால கதையா கேட்டுட்டு போயிடக்கூடாது. நல்லா ஒவ்வொரு இதுலையும் நம்மள்ட்ட இருந்து வெளியே தள்ள வேண்டிய பொறாமை என்ன செஞ்சணும்? நம்ம ஆவியில ஒரு வைராக்கியம் எடுத்து தள்ளணும். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அதை தள்ளி விடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காயின் ஆபேலை கொண்டான். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை உபத்திரவப்படுத்தினார்கள். என்ன? அவனுக்கு பல வர்ண அங்கி கிடைச்சு எங்களுக்கு கிடைக்கல, அவனுக்கு சொப்பனத்தின் மேல சொப்பனம், எங்களுக்கு ஒரு சொப்பனம் இல்லை. இதானே அவங்க பிரச்சனை. இவங்களுக்கு 4 சொப்பனம் கிடைச்சிருந்தனா சும்மா இருந்திருப்பான். பல வர்ண அங்கியை கொடுத்தவர் இவனுக்கும் ஒரு சில வர்ண அங்கியாவது கொடுத்திருந்தாருன்னா. ஆனா அவர் என்ன பண்றாரு? அவனுக்கு மட்டும் பல வர்ண அங்கி கொடுத்துட்டார். இப்போ அதான் இவனுக்கு எல்லாம் சேர்ந்து கூட்டு பொறாமை ஆகி போச்சு. பொறாமையில ஒன்றுபட்டுக்கிட்டானுங்க. கடைசியில் அவனை கொல்லணுன்னே ஆயிட்டான். ஆண்டவர் இவங்க கையில இருந்து காப்பாற்றி கொண்டு போனார். அல்லேலூயா. சகோதரங்கள் என்ன ஒரு கொடுமையானவர்களாய் மாறிவிட்டார்கள். கூட கிடந்து ஓடி ஆடி விளையாடி பழகினவன். ரூபனுக்கு வயசு என்ன இருக்கும், யோசேப்புக்கு வயசு என்ன இருக்கும், எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அவ்வளவு ஒரு சீனியர் பிரதர், மூத்த சகோதரன். அவனும் கூட்டம் கூடி இவனை கொல்லணும்னு திட்டம் போட்டான். எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? பொறாமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து இந்த சிறியவனை வளர்த்த ஒரு பெருமை கூட ரூபனுக்கு இருக்கும். கண்டிப்பா பல விஷயங்கள்ல உதவியா இருந்திருப்பான் இந்த அடுத்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. அவனே இப்போ பொறாமை என்கிறதுனால அகப்பட்டு இந்த தம்பியை அழிக்கணும்னு நிற்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்படிப்பட்ட பொறாமைகள் உங்களுக்குள் எழும்புகிறதா? நானும் என் தம்பியும் ஒரே சட்டையை போடுவோம், நானும் என் தங்கச்சியும் ஒரே உடுப்பை உடுத்துவோம், ஒரே பிளேட்ல 2 பேரும் கை வச்சு சாப்பிடுவோம், இதெல்லாம் செய்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு பொறாமை உங்களில் ஒருவருக்குள் எழும்பி தீரா பகையாய் பகைக்கிறீர்கள்.
அந்த சகோதரனை சகோதரியை பார்க்க விரும்புகிறதில்ல. கல்யாண வீட்டில் தற்செயலா பார்க்க நேரிட்டாலும் அவள் இருக்கிற பந்தியில் நீங்கள் இருப்பதில்லை, ஒதுங்கி நிற்கிறீர்கள், அடுத்த பந்தியில் சாப்பிடலாம். இப்படி பல விஷயங்கள் உள்ள பார்த்தா பொறாமை வந்து விட்டது, பொறாமை வந்து விட்டது. ஓ சகோதரி மகன் நல்ல மார்க் எடுத்துட்டானாமே, எப்படி பொறாமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய விஷயத்துல பொறாமைகள். இந்த பொறாமைகள் நம்மை விட்டு மாறணும். எங்கே பொறாமை இருக்கிறதோ அங்கே கலகமும் துர்க்கிரியையும் வரும், துர்ச்செய்கையும் வரும். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இயேசுவை பிரதான ஆசாரியர்கள் பிலாத்துவிடத்தில் மரண தண்டனைக்காக ஒப்பு கொடுக்கும் போது பிலாத்து அதை புரிஞ்சுக்கிட்டான். இவனுக்கு ஒரு மதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவனுக்குள்ள என்ன கிடக்குது? பொறாமை. அவர் பெரியவரா இருக்கிறார், அவரு பின்னால கூட்ட கூட்டமா மக்கள் போறாங்க. அவர் இவங்களால செய்ய முடியாத அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்கிறார், மக்களுக்கு ரொம்ப நன்மை செய்கிறார், நல்ல போதனை. இந்த பிரதானாசாரியின் வாயிலிருந்து அதுல ஒரு 10ல் 1 பங்கு கூட வராது. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை, கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுறார். அப்ப இவங்களுக்கு பொறாமை, பொறாமை. இந்த பொறாமையினாலே இவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு பிலாத்து கையிலே ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ குடும்பத்துக்கு நல்லது செய்தவன், கிராமத்துக்கே நல்லது செய்தான், தெரியும் எல்லாருக்கும். ஆனாலும் ஒரு வித பொறாமை. அதனால அவனை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுகிறது. அவனை எங்கேயாவது பிடிச்சு முடக்கி போடலாமா, அவனை செயல்பட விடாம ஆக்கலாமா. நீ அவனை செயல்பட விடாம ஆக்குனா உனக்கு தானே நஷ்டம், உன் குடும்பத்துக்கே அவன் எவ்வளவு உதவி செய்யறான், அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவன் வளர்ந்துட்டான், அவனுக்கு ஆள்கூட்டம் பெருகிடுச்சு, அவனுக்கு மதிப்பு, அதனால பொறாமை. இதுதான் அவர்கள் செய்தது. பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை விட்டிருந்தால் எத்தனையோ பேருக்கு நன்மை தொடர்ந்து கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. பொறாமையினால பரபாசை கேட்டு வாங்குறான், கொலைகாரனை, கொள்ளைக்காரனை, கலகக்காரனை கேட்டு வாங்கி அவனை எங்க சமுதாயத்துக்கு தாரும், இதை நன்மை செய்கிற இயேசுவை எங்க சமுதாயத்தை விட்டு விலக்கும்னு சொல்லி பொறாமை, பொறாமை, பொறாமை. நிறைய இடத்துல இப்படித்தான் நடக்கிறது. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் போறார், புதிதாய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் வளர்ந்துடுறார், சர்ச்சை கட்டிடுறார், ஆட்கள் கூட்டம். உடனே சிலருக்கு இருக்க முடியாது, பொறாமை, பொறாமை. அப்புறம் மதத்தை கொண்டு பிரச்சனைக்கு வருவார்கள். ஆனால் மதம் அல்ல அவருடைய பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னது? பொறாமை, பொறாமை. இப்படி நிறைய விஷயங்களில் பொறாமை. ஒருவேளை இந்த மாதிரி எந்த ஒரு பொறாமை உங்களுக்குள் இருக்கிறதோ இன்றைக்கு அது மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இப்பேற்பட்ட பொறாமைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். 2 பக்கமும் இருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் எழுந்து நிற்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13:45 பார்க்கிறோம். பிசீதிய அந்தியோகியா பட்டணத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். பவுல் பேசின பிரசங்கத்தினால அல்ல, ஜனக்கூட்டத்தை கண்டவுடனே என்ன வந்துருச்சு? பொறாமை எழும்பிருச்சு. அவ்வளவு நேரம் பேசுறதை கேட்டுட்டு தான் இருந்தான், இவனுக்கும் நல்லா தான் தோன்றி இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு? ஜனக்கூட்டம் பெருகின உடனே இந்த யூதர்களுக்கு பொறாமை எழும்பி அவன் பேசினதெல்லாம் குறை சொல்லி பரியாசம் பண்ணி எதிர்த்து பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. சிலர் சில வேளை உங்களை எதிர்த்து பேசுவார்கள், தூஷிப்பார்கள், அவதூறு செய்வார்கள். நீங்க செய்யறதெல்லாம் தப்பு என்று அவர்கள் விளம்பரப்படுத்துவார்கள். இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னு கேட்டா அந்த நோக்கங்கள் அல்ல, உள்கிடப்பு பொறாமை. அல்லேலூயா. இப்படி பல பொறாமைகள். இந்த பொறாமை என்பது பாத்தீங்களா எப்படி செயல்படுது? உள்ளே அது ஒரு விதையாய் மறைந்து கிடந்து விட்டு
பற்பல கிரியைகளை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென். எல்லாம் துர்ச்செய்கைகளாகவே இருக்கின்றன. ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக இந்த பொறாமையினுடைய விளைவு துர்ச்செய்கைகள், கலகம் என்று பார்த்தோம். அடுத்தது நீதிமொழிகள் 14:30 சொல்லுகிறது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. எலும்புருக்கி. இப்ப பொறாமை அநேகருக்கு தீமை செய்கிறது. ரெண்டாவது, உனக்கே தீமையாய் மாறுகிறது. யாருக்குள் பொறாமை இருக்கிறதோ, பொறாமை எழும்பிக் கொண்டிருக்கிறதோ, அவருடைய எலும்பை அது உருக்கி கொண்டிருக்கிறது. ராட்டன்னஸ் ஆஃப் போன்ஸ், அந்த எலும்புகள் கெட்டு போகிறது, கெட்டு போகிறது. அப்போ பாருங்க, எலும்பு கெட்டு போச்சுன்னா மனுஷனுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை வியாதியும் பிடிக்கும். எலும்புக்குள்ளதான் அந்த கொழுப்பு ஒன்று இருக்கிறது, போன் மேரோ. அதுல இருக்கிற அந்த ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அதில் உற்பத்தியாக சொல்றாங்க. அதுல இருந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மனுஷனுக்கு கிடைக்குதான். அது போச்சுன்னா சும்மா காற்றில் போற நோயும் நம்ம சரீரத்துக்குள்ள வந்துடும். அப்படி இருக்கிறது. எலும்பு தளர்ந்து போனால், எலும்பு தன் நிணத்தை கொழுப்பை இழந்து போனால் நிறைய பிரச்சனை. இங்க பைபிள் சொல்லுகிறது, பொறாமை உன் எலும்பை உருக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பின்விளைவு ரொம்ப மோசம். பொறாமைப்படுறது ஈஸி, யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் இருக்க ஆளுக்கும் நீங்க பொறாமைப்படுறீங்கன்னு தெரியாது. ஆனா பொறாமையின் பின்விளைவுகள், அந்த ஆட்களை அழிக்கிறாய், உன்னை நீயே அழித்துக் கொள்ளுகிறாய். பொறாமையோ எலும்புருக்கி. யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். இட் வில் ஸ்லே த சிம்பிள். புத்தி இல்லாதவன் தமிழ்ல போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் சிம்பிள். சிம்பிள். இது என்ன சிம்பிள் மேன்? புத்தி இல்லாதவன் என்கிற கருத்து கரெக்டா வருது. சிம்பிள் மேன் அப்படின்னா ஈஸியா அடுத்த ஆளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறவன். இவனுக்கு புத்தி இல்லை, அதனால அடுத்தவன் சொல்றது அப்படி கேட்டுருவான், அப்படி மாட்டிக்கிடுவான். யாரு? இந்த பொறாமை புத்தி இல்லாதவனை என்ன பண்ணும்? அதம் பண்ணும். இவனுக்குள் பொறாமைக்கு இடம் கொடுத்துருவான். யாரோ தூண்டி விடுறதெல்லாம் செய்வான், தன் மனசு தூண்டுறதெல்லாம் செய்வான். ஏன்னா உள்ளு கிடக்கிறது என்னது? பொறாமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புத்தி இல்லாதவனை அது அதம் பண்ணும், அதம் பண்ணும். அவனுக்கு சரியான புத்தி இல்லை. அவன் தவறான காரியங்கள் எல்லாம் நினைச்சு பொறாமையில வளர்ந்துகிட்டு இருப்பான். சும்மா போனாலும் வேணும்னு தான் என்ன கனம் பண்ணா போனாக, அவளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு, இப்படி ஒவ்வொன்றிலையும் தப்பு கணக்கு போடுவான். இவனுக்கு புத்தி இல்லை, இவனுக்கு புரிந்து கொள்ளும் திராணி இல்லை. சிம்பிள் மேன், மேன் ஆஃப் நோ விஸ்டம் இவன். ஸ்தோத்திரம். இனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க மாம்சத்தின் கிரியைகள் என்ற ஒரு பட்டியல் போட்டிருக்கிறது. 19ஆம் வசனம் ஆரம்பமே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அதை சொல்லி ஒரு பெரிய பட்டியல், அதை வாசித்து நேரத்தை போக்க விரும்பல. அந்த பட்டியலில் பொறாமையும் இருக்கிறது. அப்போ இந்த பொறாமைகள் முதலானவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 21ஆம் வசனத்தில் பொறாமை, இன்னும் அது சார்ந்த பல பட்டியல்கள் அங்க போட்டிருக்கு, பாவ பட்டியல். இதை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அப்போ பொறாமை இட் இஸ் a sin. இது ஒரு பாவம். பொறாமையினுடைய விளைவு உன்னை பாவியாய் மாற்றுகிறது. நீங்க சில நினைக்கலாம், பொறாமை தானே என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறது, அவன் வளர்ந்துட்டான், நான் இப்படி யோசிக்கிறேன். இல்லை, அது ஒரு பாவம், தேவனுக்கு முன்பான பாவம். பாவம்னா என்ன? உன்னை தேவனை விட்டு பிரிப்பது, உன்னை அக்கினி கடல்ல கொண்டு சேர்க்கிறது தான் பாவம்.
பாவத்தின் பட்டியலில் பொறாமை என்கிற இந்த குணம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே you should take it seriously. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிடணும். சும்மா லேசா விட்டுறக்கூடாது. பொறாமையை உள்ள வளர விட்டுறவே கூடாது. அது நம்மை பாவியாய் மாற்றி விடுகிறது. பொறாமை உனக்குள் இருந்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே இந்த வார்த்தையை மனதில் கொள்வீர்களாக. ரோமர் 1 அதிகாரம் 32 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாயும் இருக்கிறார்கள். இங்க ரோமர் 1:29 ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கு. அந்த பட்டியலில் பொறாமை இருக்கிறது. அப்போ பொறாமை உள்ளவன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று தேவன் ஒரு நியாயமான தீர்ப்பு வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு ஒருத்தர் தப்ப முடியாது. நீ பொறாமையை உள்ளே வைத்து கொண்டிருந்தால் நீ மரணத்துக்கு பாத்திரவான். எந்த மரணம்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டு சதா காலமும் வாதிக்கப்படுகிறதற்கு நீ பாத்திரவான். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். உணர்வு வரட்டும். பொறாமையை லேசாய் நினைத்தவர்கள் இன்றைக்கு அதை மிக சீரியஸாக நினைக்க ஆரம்பியுங்கள். அப்பதான் அதை நம்ம வெளியே தள்ளுவோம். இல்லாவிட்ட கண்டு காணாமலும் இந்த பொறாமையை சுமந்துகிட்டு திரிகிறோம். அது நாளுக்கு நாள் வெவ்வேறு பொறாமைகளாய் உள்ளே வளருகிறது, படிகிறது, நல்ல டெபாசிட் ஆகுது உள்ளத்துல. நாளைக்கு அது உன் தன்மையாகவே மாறிவிடுகிறது. நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை, நீ மரணத்துக்கு பாத்திரவான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ இதுதான் அதனுடைய பின்விளைவுகள். சரீரத்தை பாதிக்குது, உங்க கூட இருக்கிற ஆள்களை பாதிக்குது, உங்களை பாதிக்குது, உங்க ஆவிக்குரிய நித்திய வாழ்வை பாதிக்கிறது. அல்லேலூயா. இனி இதோடு சேர்ந்து இந்த பொறாமையை பற்றி சொல்லப்பட்ட வேறு சில வசனங்கள் ஒரு அறிவுரைகளாக 1-2 காரியங்களை சொல்றேன். இது பின்விளைவுகள், இனி அறிவுரைகள். என்ன? 1 கொரிந்தியர் 3:3 சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. கொரிந்து சபையிலே பவுல் சொல்றார், உங்களுக்குள்ள பொறாமைகள் இருக்கு, பிரிவினைகள் இருக்கு, வாக்குவாதங்கள் இருக்கிறது. அப்ப நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களும் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்களும் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய சபைக்குள் இது இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாம்ச கிரியைகள். நாம அந்த மாம்சத்தில் பரிசுத்தாவியை பெற்று ஆவிக்குரியவர்களாய் வாழும்படி முன்னே வந்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. இனி பழைய மாம்சத்தின் குணங்கள் வெளிப்படக்கூடாது. ஆவியானவர் மூலம் கிறிஸ்துவின் குணங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனா உங்களுக்குள்ள பொறாமை இருக்குன்னா நீங்க ஆவிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ரோமர் 13:12-13 வசனங்களில் பார்க்கும் பொழுது, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று சொல்லிவிட்டு அந்த அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு. அதுல பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க கடவோம். அல்லேலூயா. அந்தகாரத்தின் கிரியை, இது மாம்ச கிரியை. இது என்ன கிரியை சொல்லுங்க? அந்தகாரம்னா யாரு? அந்தகாரம் என்கிற அகரணை பொருளுக்கு ஒரு உயர்திணை அர்த்தம் கொடுக்கணும். அது யாருதான்? சாத்தான், பிசாசு. பிசாசு உண்டாக்குற கிரியை, அதுல ஒண்ணுதான் இந்த பொறாமை என்கிற ஒரு கிரியை. ஸோ இந்த பொறாமை எவ்விதத்திலும் தள்ளப்படத்தக்கது. 1 கொரிந்தியர் 13:4 தேவனுடைய அன்பை பற்றி அந்த அதிகாரம் முழுசும் பேசும் பொழுது 13:4 சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு சொல்லுங்க, அன்புக்கு
பொறாமை இல்லை. அப்ப எனக்குள் தேவ அன்பு இருக்குன்னா எனக்குள்ள என்ன இருக்க முடியாது? தேவ அன்புள்ளவன் பொறாமைப்பட முடியாது. பொறாமைப்படுகிறவனுக்குள் தேவ அன்பு இல்லை. பொறாமைப்படுகிறது மாம்சத்தின் கிரியை, பொறாமைப்படுவது அந்தகாரத்தின் கிரியை, பொறாமைப்படுவது அன்பற்ற கிரியை, தேவ அன்பற்ற கிரியை. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோ நாம் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா பொறாமை உள்ள கிடக்குதுன்னா அந்த அன்பு உனக்குள் இல்லை என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. சோ இப்படி இன்னும் ஒன்று ரெண்டு கூட சொல்றேன். நீதிமொழிகள் 3:31 சொல்லி இருக்கு, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க என்ன அறிவுரை சொல்லுகிறார்? நீ கொடுமை உள்ளவன் மேல போய் பொறாமப்படாதப்பா. அவன் உன்னை ஓவர் ரூல் பண்ணுகிறான், உன்னை கொடுமைப்படுத்தி அவன் பெரிய ஒரு ஹீரோவா எழும்புறான். உடனே சிலருக்கு அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான், நானும் அப்படி ஆகணும், அப்படி எழும்போம். ஒரு நாள் இவனுக்கு பாடம் படிச்சு கொடுக்கணும், அல்லது ஏதோ ஒரு நோக்கத்தில் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனே உனக்கு தீமை செய்கிறான், உன்னை அடக்குகிறான், ஒடுக்குகிறான், தீமை செய்கிறான், கொடுமை உள்ளவன். அவனை பார்த்து அவன் இதெல்லாம் செய்து நல்லா இருக்கானேன்னு சொல்லி நீ அவன் மேல பொறாமைப்படாத. ஏன் அவன் மேல் நீ பொறாமைப்படக்கூடாது? அவனுடைய வழிகளில் ஒன்றையும் நீ தெரிந்து கொள்ளக்கூடாது. மாறுபாடு உள்ளவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அதனால நீ அவனை ஃபாலோ பண்ணி போகாத. அவன் தவறான வழியில் ஜெயம் எடுத்தான், நீ அதை போய் பொறாமைப்படாத. அவன் லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து வளர்ந்தான், வளர்ந்துட்டானே அவன்கிட்ட போய் பொறாமைப்படாத. அவன் ரவுடிசம் நடத்தி அவன் காரியங்களை சாதிச்சான், ஐயோ அவன் எல்லாம் சாதிச்சுட்டானேன்னு அவனை போய் பொறாமைப்படாத. மாறுபாடு உள்ளவன் என்னைக்குமே கர்த்தருக்கு அருவருப்பானவன். அல்லேலூயா. ஆனா நீதிமான்களோடு கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. ஆமென். அதனால நீ இந்த தேவையில்லாம பொறாமைப்பட்டு கொடுமை செய்கிறவன் மேலையும் போய் என்ன பண்ணிடாத, பொறாமைப்பற்றாதன்னு ஒரு அறிவுரை சொல்றார். இன்னொரு அறிவுரை அதே மாதிரி நீதிமொழிகள் 23:17 சொல்றாரு, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கொடுமை செய்யறவன போய் பொறாமப்படாத, பாவியையும் போய் பொறாமப்படாத. பாவிகளை போய் என்ன பண்ணாத, பொறாமப்படாத. ஏன்னா அவன் இந்த உலகத்துல பாவம் செய்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கு முடிவை பற்றி நம்பிக்கை இல்லை. ஒரு முடிவு நிச்சயம் உண்டு, ஆனா அவனுக்கு அந்த முடிவில் என்ன கிடையாது, நம்பிக்கை கிடையாது. அவன் பரதீசு போக மாட்டான், பாதாளத்துக்கு போவான். அவன் நித்திய நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு போவான். அவன் பாவி. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், பெரிய ஐஸ்வர்யவனா இருக்கட்டும், பெரிய அதிகாரியா இருக்கட்டும், அவனை பார்த்து அப்பா இப்படி இருக்கான், நானும் அப்படி ஆகணும் அப்படி நினைச்சிடாத, பொறாமப்பற்றாத. அவன் பாவி, அவனுக்கு முடிவில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. தப்பி தவறியோ ஒருவர் மேலும் பொறாமப்படக்கூடாது. ஆனா தப்பி தவறியோ பாவிக்க மேல, கொடுமைக்கார மேல எல்லாம் நீ என்ன செஞ்சிடாத, பொறாமப்பற்றாத. அவன் இப்ப இப்படி இருப்பான், நாளைக்கு இல்லாம போவான். அல்லேலூயா. அவன் மேல போய் பொறாமப்படாதன்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நான் முதலாவது வாசித்த வசனத்தில் பார்த்தோம், 1 பேதுரு 2:1 அழகா சொல்லுது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல மாறுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்காது, பொறாமை இருக்காது.
லேட்டஸ்ட் ரிசர்ச் என்னன்னா 6 மாதத்தில் பொறாமை வெளிப்படுதான். குழந்தை பிறந்து 6 மாதத்துல பொறாமை வருதான். அப்ப இங்க சொல்லி இருக்குது அதுக்கு முன்னால் உள்ள பிள்ளைகளா இருக்கு. புதிதாய் பிறந்த குழந்தை, அல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தைக்கு ஒரு பொறாமையும் கிடையாது, அது பொறாமப்பட தெரியாது. அதே மாதிரி நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் உள்ளம் ஒரு புதிதாய் இந்த விஷயத்துல புதிதாய் பிறந்த குழந்தைய போல மாறிடணும். அங்க பொறாமையும் இருக்கக்கூடாது, துர்க்குணம் இருக்கக்கூடாது, கபடம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு செய்யவே தெரியாது, மறந்து போனேன். அந்த நிலைக்கு நம்ம வந்துடணும். ஆமென். அந்த நிலைக்கு வரணும்னா நல்லா வசனத்தை பாலை போல குடிக்கணும். அல்லேலூயா. வசனம் எவ்வளவு உள்ள போகுதோ அவ்வளவுத்துக்கு நமக்குள்ள மறுரூப கிரியை அது செஞ்சுட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உண்மை. ஒரு புத்தகம் படிக்கிறதும் பேப்பர் படிக்கிறதும் வேற. ஆனா பைபிள் படிக்கிறது அந்த வசனத்திலேயே ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வசனத்தை எவ்வளவு உள்ள விடுறீங்களோ அது ஜீவன். அதன் ஆவி அங்க கிரியை செய்யும். அது நமக்குள் மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும், சுத்திகரிப்பை கொண்டு வந்துட்டே இருக்கும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. அல்லேலூயா. அதுக்கு உள்ள எவ்வளவு தூய்மையா இருக்கும், எவ்வளவு சாஃப்டா இருக்கும், எவ்வளவு ஒரு அழகான இருதயம். கர்த்தர் அதை ரசிக்கிறார், அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அத போல ஒரு வளர்ந்த பிள்ளையாகிய வளர்ந்த மனிதனாகிய நம்முடைய உள்ளம் மாறிடுச்சுன்னா ஆண்டவருக்கு அது மிகவும் பிரியம். அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் பிதாவுக்கு பிள்ளையாய் புதிதாய் பிறந்தவர்களாக நாம் இந்த திருவசனமாகிய ஞானப்பாலை அதிக வாஞ்சையோடு படிப்போம். களங்கம் இல்லாத இருதயத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. சோ இந்த பொறாமை கம்ப்ளீட்டாக நம்மை விட்டு மாற வேண்டும். ஸ்தோத்திரம். இனி அடுத்ததாக 2வது பகுதிக்கு வருவோம். என்ன 2வது பகுதி? என்வின்னு ஒரு பொறாமையை சொன்னேன், உலக பொறாமைன்னு. அடுத்தது ஜெலசி என்று இன்னொரு பொறாமை. அதுக்கு பேர் என்னது? அதுக்கு அர்த்தம் என்னது? உறவு பொறாமை. அதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். தலைப்பா பார்க்கலாம். முதலாவது காட்ஸ் ஜெலசி, தேவனின் உறவு பொறாமை, தேவனுடைய எரிச்சல். அப்படி ஒன்று இருக்கு பைபிள்ல. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எங்கேயாவது அறகுறையா கேட்டு தப்பா புரிஞ்சுட்டு போயிடக்கூடாது. புரியுதா? நம்ம இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். தேவன் சொல்லியிருக்கிறார், நான் எரிச்சல் உள்ள தேவன். பைபிள்ல படிச்சிருக்கீங்களா? நான் எரிச்சல் உள்ள. நம்மளுக்கு பார்த்த உடனே கஷ்டமா இருக்கும். என்ன ஆண்டவரே, நீ எரிச்சல் உள்ள தேவனா? ஆமா, நான் எரிச்சல் உள்ள தேவன் தான் அவர் சொல்றார். அவர் என்ன எரிச்சல்னா பொறாமை. என்ன பொறாமை? ஐ எம் a jealous God. இங்கிலீஷ்ல ஐ எம் jealous God. எனக்கு ஒரு உறவு பொறாமை இருக்கிறதுன்னு சொல்றார். அல்லேலூயா. அவருக்கு உலக பொறாமை கிடையாது. அப்படி ஒருத்தனுக்கு பொருள் மேலே அவர் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உறவுக்காக ஏங்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உறவுக்காக என்ன செய்கிறாரு? ஏங்குகிறார். அதை பற்றி நிறைய வசனங்கள்ல சொல்லி இருக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3, 4, 5 10 கற்பனைகளை சொல்லும் பொழுது முதலாவது அவர் சொல்லுவது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இந்த வசனத்துக்கு ஒரு பலமான அல்லேலூயா சொல்லணும். நம்முடைய தேவன் நம்மேல் அத்தனை பற்றுள்ள தேவன். ஆமென். அத்தனை நம்முடைய உறவிலே அவர் பற்றுள்ளவராயிருக்கிறார். நீ என் பிள்ளை, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அல்லேலூயா. அந்த பற்று தான் அந்த லவ் வித் பிலாங்கிங்னஸ், அந்த எனக்கு எனக்கு என்று சொந்தப்படுத்துகிற
அந்த பிலாங்கிங்னஸ், அந்த அன்பினால நீ என்னுடையவன், நீ என்னை விட்டுட்டு வேற தேவத்துக்கு பின்னால போக கூடாது. அந்த விஷயத்துல எனக்குள்ள என்ன வரும்? அந்த ஜெலசி வரும். என் பிள்ளைய நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? என் பிள்ளை எப்படி என்னை விட்டு விலகலாம்? நான் முதல்ல விளக்கம் சொன்னேன்ல, ஒரு கணவனை விட்டு ஒரு மனைவி பிரிந்து போகும்போது அந்த கணவன் அந்த மனைவியுடைய உறவு, அந்த மனைவியுடைய அன்பு பாசத்தை அவன் இழக்கும் போது அவனுக்குள்ள வரக்கூடிய அந்த உறவு பொறாமை என்பது மகா அக்கினி போன்றது, மகா அக்கினி போன்றது. அப்ப ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், நீ என் பிள்ளை, நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நீ பரிசுத்த ஜாதி, எனக்கு நீ சொந்த ஜனம். நீ என்னை விட்டு விட்டு வேறொரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ எதையாகிலும் உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ போனீன்னா நான் பொறாமை உள்ள தேவனாய், ஒரு ஜெலஸ் காடா இருந்து உன்னை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன்னா அடிப்பேன், தண்டிப்பேன்னு அர்த்தம். அல்லேலூயா. சோதோம் கொமோராவுக்கு ஆண்டவர் வரும்போது ஆபிரகாமை சந்தித்து பேசுறாரு. என்னிடத்தில் வந்த இந்த கூக்குரலை பற்றி நான் விசாரிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆனா அடுத்த நாளே புகையா போயிட்டு சோதோம் கொமோரா. அதான் விசாரிப்பு. அவர் விசாரிக்கிறதுன்னு சொல்றதே என்னதுதான்? விசாரிக்க வந்தேன்னா நம்ம நினைக்கிறது சொல்ல குசலம் விசாரிக்க வந்தார். அப்படி இல்லை. அவர் எல்லாம் தெரியும். அவருக்கு தெரிஞ்சு அந்த குறித்த வேளை வரும்பொழுது, அக்கிரமம் மிதமிஞ்சி போகும்போது நான் விசாரிக்கிறேன்னா அடிப்பேன், தண்டிப்பேன்னு அர்த்தம். அதனால தேவனுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, நீ தேவனை விட்டு விட்டு வேறொன்றை நேசிக்க போனால், அதை நேசிப்பதற்காகவும் நமஸ்கரிப்பதற்காக சேவிப்பதற்காக நீ உண்டாக்கினாய் என்று சொன்னால், உன் தேவனுடைய இந்த எரிச்சல் உன் மேல வரும். இது உறவு பொறாமை. அது மகா பயங்கர அக்கினியாக எரிந்து வரும். ஒரு தலைமுறை அல்ல, நீ செய்த இந்த தப்புக்காக 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் தண்டிப்பார். ஆமேன், ஆமேன். இப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் சிந்தியுங்கள். இங்க ஒரு முழங்கால், அந்த பக்கம் போய் ஒரு கும்பிடு. சரியா? இது காலையில போய் இயேசுக்கு படத்தை கும்பிடணும், இல்ல வேற ஒரு ஆளுக்கு படத்தை கும்பிடணும், சிலையை கும்பிடணும், தொட்டு ஒத்திக்கணும், அப்புறம் இங்கேயும் உட்கார்ந்துக்கிடணும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரா? உன்மேல் எரிச்சலாய் கொண்டிருக்கிறாரா? நீயே சிந்தித்துப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் சீஷர்கள், பரிசுத்தாவி வாழ வேண்டிய தேவாலயங்கள். நம்மிடத்திலே அவர் இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். நீ என் பிள்ளை, நீ எப்படி என்னை விட்டு விட்டு என்னொன்னு திரும்பி பார்க்கலாம்? ஆமென். கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க, நான் பிறர் முகம் பாராமல் இவர் ஒருவருக்கே மனைவியாயிருப்பேன். அவர் சொல்லுவார், நான் பிறர் முகம் பாராமல் இவள் ஒருத்திக்கே கணவனாயிருப்பேன். பிறர் முகம் பார்த்தாலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விட்டுட்டு பிறர் முகம் பார்க்காத, என்னொன்ன நீ தேடாத, என்னொன்ன விரும்பாத, வாஞ்சிக்காத, நேசிக்காத, நமஸ்கரிக்காத, சேவிக்காத. ஆமென். இது நிறைய வசனங்கள் இருக்குது. உபாகமம், யாத்திராமம் 34:14, உபாகமம் 4:24, 5:9, 6:15, யோசுவா 24:19, எல்லாம் இதே மீனிங் தான். திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, உங்கள் உள்ளத்திலே நரகலான விக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்திலே பொருளாசையாகிய விக்கிரகம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பைபிள் வசனங்கள், உங்களுக்கு அடிக்கடி பேசப்படுகிற வசனங்கள் தான். உள்ளத்தில் கர்த்தர் மட்டுமே குடியிருக்க வேண்டும். ஆமென். உன் உள்ளத்தின் முதன்மை அவராகத்தான் இருக்க வேண்டும். உன் இதய சிங்காசனத்தில் இயேசு மட்டுமே உட்கார்ந்து இருக்கணும். இயேசுவோடு கூட இயேசுக்கு அம்மா ஏற்றி உட்கார வைக்க முடியாது. இயேசுவோடு கூட இயேசுடைய அப்போஸ்தலர்கள் என்பவர்களை ஒருத்தரை ஏற்றி உட்கார வைக்க முடியாது. இயேசுவோடு கூட அவருடைய தூதர்களில் ஒருவனையும் சேர்த்து உட்கார வைக்க முடியாது. யாரா இருந்தாலும் சரி, இயேசு
மட்டுமே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவனாகிய கர்த்தரையும் ஒரு பக்கம் சேவிச்சுட்டு இன்னொரு பக்கம் வேற ஒன்னையும் சேவிக்க போனால் மிகப்பெரிய தவறு. அவர் சொல்றார், நான் உறவு பொறாமை உள்ளவன், நான் எரிச்சல் உள்ள தேவன், ஐ எம் a jealous God. அல்லேலூயா. அப்ப இதோட மறுபக்கத்தை பாருங்க, நம்ம மேல அவர் எவ்வளவு பற்றுதலா இருக்கிறார், எவ்வளவு ஆசையா இருக்கிறார். அந்த புருஷன் அந்த மனைவி மேல அவ்வளவு பற்றுதலும் அவ்வளவு ஆசையுமா இருக்கனாலதான் அவளுடைய அன்பு விலகுது, அவளுடைய பாசம் விலகுது. அவள் என்னை விட்டு விலகுறான்னு சொன்னா அவனால இருக்கவே முடியாது, பொங்கி எழுவான். அந்த உறவு பொறாம அவனுக்குள்ள அவ்வளவு தீயா பற்றி எரியும். ஏன்னா அவன் ஏற்கனவே அவளை அப்படி வச்சுட்டு இருந்தான்னா அவனுக்கு பெருசா ஒன்றும் எரியாது, எந்தாலையும் போறான். ஆனா அப்படி இல்லை, அவன் அவ்வளோ பாச பற்றுணர்ச்சியோட இருக்கனாலதான் இந்த உறவு பொறாமை அங்க வருது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் மேல் அப்படிப்பட்ட பாச உணர்வோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நீ இதெல்லாம் புரியாம என்ன நேசிக்க யார் உண்டு என்று வாய் விட்டே பேசுகிறாயே, எப்படி நீ பேசலாம்? உன் தகப்பன் இல்லாம இருக்கலாம், தாய் இல்லாம இருக்கலாம், புருஷன் மறைச்சு போயிருக்கலாம், மனைவி மறைச்சு போயிருக்கலாம், அல்லது விட்டுட்டு போயிருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம். எதா இருந்தாலும் உண்மையில் இவ்வளவு பாச பிரியத்தோடு இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அதை நீ புரிஞ்சிக்க. அந்த அன்புள்ளத்துக்கு இந்த உள்ளத்தை பூரணமாய் கொடு. அல்லேலூயா. சோ இந்த விக்கிரக ஆராதனை விஷயம் ரொம்ப இது. ரெண்டாவது இதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? ஆமென். இப்ப என்ன சொல்றாரு? நீ வேறொரு விக்கிரகத்தையோ சொரூபத்தையோ வணங்கக்கூடாது என்று மட்டுமல்ல, இந்த உலகத்தை நேசிக்க கூடாது. நீ என்னை மட்டும்தான் நேசிக்கணும். நீ உலகத்தை நேசித்தா அதுதான் விபச்சாரம், விபச்சாரின்னு கூப்பிட்டு பேசுறார். எப்படி தன் மனைவிக்கு துரோகம் செய்கிறவன் தன் கணவனுக்கு துரோகம் செய்கிறவள் அவள் இந்த விபச்சாரி விபச்சாரன் என்ற நிலை வருதோ, அதே மாதிரி நீ என்னை மட்டும் நேசிக்காமல் நீ என்னோடு இருந்து கொண்டு உலக ஆசை, உலகத்தை ஆசைப்பட்டு அங்கேயும் கை கொடுக்க ஆரம்பிச்சேன்னா நீ இந்த மாதிரி தான் என்று சொல்லுகிறார். நீ கற்பிழந்தது போல ஒரு சூழ்நிலை. அடுத்த வசனம், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சை. அதான் இந்த ஜெலசி, உறவு பொறாமை. நமக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மை பற்றி பற்றுதலோடு இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய தெய்வம் அவ்வளவு நம்மள பற்று பாசம் நிறைந்தவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கு, நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று. வசனம் சும்மா சொல்றது நினைச்சியா? உண்மையில அவர் உனக்குள் இருந்து உன் மேல அவ்வளவு வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறதுனால நீ உலக பொருள் மேல ஆசை வச்சியன்னா அவர் உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்க வேண்டிய நீ உன் வீட்டை நேசிக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் வாகனத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு கிடைச்ச பதவியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் கிடைச்ச பிள்ளைய கூட நேசிக்காத. நேசிக்க வேண்டிய அளவு நேசி, கர்த்தருக்கு ஸ்தானத்தில் வைக்காத. உன் மனைவியோ கணவனையோ கூட கர்த்தருக்கு ஸ்தானத்தில் வைக்காதீங்க, வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. அவங்களெல்லாம் அன்பா தான் இருக்கணும், பகைக்கணும்னு சொல்லல. ஆனா எந்த காரியத்திலும் கர்த்தருடைய ஸ்தானத்தில் இன்னொரு ஆளை என்ன செய்திடக்கூடாது, கொண்டு வைக்கக்கூடாது, இன்னொரு பொருளை கொண்டு வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் இதை விடுன்னா அதை தூக்கி எறிஞ்சிடணும், தைரியமா இருக்கணும். அப்பதான் அந்த பாசம் உறுதிப்படும். அல்லேலூயா. பாசம் 2-வே டிராஃபிக் தானே. அவரும் நம்மளை நேசிக்கணும், நம்மளும் அவரை என்ன செய்யணும், நேசிக்கணும். அப்ப சில இடத்துல அதை சொல்லிடுவார், அதை டெஸ்ட் பண்ணி காட்டுவார். இதை விடு அப்படின்னு வசனத்திலிருந்து காட்டுறார், இதை விட்டு விலகு. அப்ப விட்டு விலகணும்னா
நம்ம அவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவன் இளம் வாலிபத்தில் வரும் பொழுது இவனை எனக்கு பலியிடுன்ட்டார். அவன் அதுக்கு மேல யோசிக்கவே இல்லை. உம்மை நான் நேசிக்கிறேன், நீர் எதை கேட்டாலும் தருவேன். அது நரபலியா மற்ற பலியா ஒன்றும் நான் யோசிக்க மாட்டேன், நீர் நேரடியாக கேட்டிருக்கிறீர், நான் கொடுப்பேன். அதுதான் அவர் ஆபிரகாமை அளவில்லாமல் நேசித்தார், பாச பற்றுதலோடு இருந்தார், என் சிநேகிதன் என்று வரைக்கும் சொன்னார். அவனும் அப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தார். அதுக்கு தான் ஒரு பரீட்சை வச்சார், பிள்ளையை கொண்டு பலி செலுத்துன்னு. அவன் போயிட்டான், கத்திய கையில் எடுக்கிற அளவுக்கு போயிட்டான். ஆனா அவர் அதுக்கு விடல. ஆனா அங்க புரிஞ்சிட்டாரு, அவன் என் மேல் பாசமா இருக்கிறான். நான் எப்படி அவன் மேல் ஒரு உறவு பாசத்துல இருக்கு, பற்று பாசத்துல இருக்கணும், அதே மாதிரி ஆபிரகாமும் இருக்கிறான். இதே மாதிரிதான் உங்கள்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறார், வசனத்திலிருந்து பேசுறார். நீங்க என்ன சொல்றீங்க? சிலர் இல்ல எனக்கு அந்த உலக பொருள் தான் பெருசு, நீர் வேணா கூட இருந்துக்கிடும், அப்புறம் கஷ்டம் வந்தோன்னா வாரும் வாரும் வாரும்னு கூப்பிடுது. ஆனா நேசிக்கிறது பாதி நேசம் இங்க, மீதி நேசம் அங்க. அப்படி ஒரு நேசத்தை கர்த்தர் விரும்பவே இல்லை. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் சில சமயம் நடிச்சு காட்டுவாங்க ஒரு கதை. ஒருத்தன் கார்ல போயிட்டு இருந்தானா, அப்போ திடீர்னு இயேசு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாராம். வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஃப்ரெண்டு சீட்டில் உட்கார வச்சுக்கிட்டானா. இயேசுக்கும் சந்தோஷம், அவனுக்கும் சந்தோஷம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன், க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்த்தானா. உடனே வண்டியை நிறுத்தி, ஏசப்பா கொஞ்சம் பேக் சீட்டில் உட்காருவீங்களா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டான், நாங்கள் 2 பேரும் பேசிட்டே போகணும். அவனை ஃப்ரெண்டில் ஏற்றிட்டு இயேசு பேக் சீட்டுக்கு தள்ளலாம். இப்படி தள்ளி தள்ளி கடைசியில் மொத்தமாக வெளியே விட்டுட்டான். ஆனால் இயேசு அப்படி பேக் சீட்லலாம் இருக்க மாட்டார். அது கதை, பிள்ளைகள் நடிச்சு காட்டுவார்கள். இது மாதிரி தான் நம்மில் அநேகர் செய்கிறது. ஒரு கதியும் இல்லாத வேளையிலே ஏசையா நீரே கதி, இவ்வுலகில் எனக்கு வேறொன்றும் வேண்டாமையான்னு அவர் பாதத்தில் விழுந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றுக்கொள்வாய். கொஞ்சம் பலப்பட்ட உடனே நீ இருங்க, இரும், கூட இந்த ஆளையும் நான் வச்சுக்கிறேன், கூட அந்த பொருளையும் நான் வச்சுக்கிறேன். அவர் உனக்குடைய எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவர் வெளியேறி போயிடுவார். நீ வச்சுக்கப்பா, வச்சுட்டு போ. இப்படி எத்தனையோ பேர் தேவ அன்பை இழந்து இன்றைக்கு சும்மா பேருக்கு கிறிஸ்தவன் விசுவாசின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது. யோசிக்கணும். விஷயத்துல ஒண்ணும் இல்லை. இயேசு அங்க எப்படி இருப்பார்? இயேசுவை மதிக்காம, இயேசுவை நேசிக்காம, இயேசுவோடு கூட இன்னொன்னுக்கும் இடமளித்தால், உலக பொருள் விக்கிரகமா இருக்கட்டும், உலக பொருளா இருக்கட்டும், ரெண்டையும் ஆண்டவர் கடிந்து பேசுகிறார். அல்லேலூயா. உண்மையில் கர்த்தர் அவ்வளவு வைராக்கியவாஞ்சையா இருக்கிறதுனால அவருக்கு அந்த உறவு பொறாமை, ஜலசி நல்லா இருக்கு. அப்படி நீ தப்பா பண்ணினீன்னா அவர் உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை தண்டிப்பார். எவ்வளவு பாசமா இருந்தாரோ அவ்வளவு ஒரு புருஷன் தன்னை விட்டு விலகி போற மனைவியின் மேல் எப்படி மனம் எரிவானோ அது மாதிரி தான் ஆண்டவருக்கும் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் நாம் கவனமாக இருக்கணும். இன்னும் சில வசனங்களும் அது போல இருக்கிறது. நான் அவைகளை நேரத்தின் அருமை கருதி விட்டு விடுகிறேன். அப்போ நான் சொன்னது காட்ஸ் ஜெலசி. அடுத்தது காட்லி ஜெலசி என்று ஒன்று இருக்கிறது. தெய்வீக வைராக்கியம், தெய்வீக பொறாமை அல்லது ஜெலசி, டிவைன் ஜெலசி. இது பவுல் ஒரு காரியத்தை சொன்னார். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ வைராக்கியமான வைராக்கியம், இங்கிலீஷ்ல காட்லி ஜெலசி. உங்களுக்காக நான் காட்லி ஜெலசி கொண்டிருக்கேன். இன்னொன்னுல டிவைன் ஜெலசி. அந்த தேவன் எப்படி உங்க மேல அவ்வளவு பற்றுள்ளவரா இருந்து நீங்க அவரை விட்டு விலகுனா அவர் உள்ளம் எரியுதோ, அதே மாதிரி நானும் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கன்னிகையாக நியமித்து கொடுத்திருக்கேன். அதை விட்டு சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்த போல நீங்கள் கிறிஸ்துவை விட்டு வழி விலகுனீங்கன்னா எனக்கும் அப்படி வரும். நான் அப்படி ஒரு தெய்வீக வைராக்கியத்தோடையாக்கும் உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் டிவைன் ஜெலசி. நமக்குள்ள
கார்னல் ஜலசி, மாம்சீக வைராக்கியம் அல்லது பொறாமை இருக்கவே கூடாது. ஆனா எல்லா ஊழியக்காரங்க மற்றும் ஆத்மாதாயம் செய்யற தேவ மக்கள், சண்டே ஸ்கூல் நடத்துற டீச்சர்ஸ், யாரா இருக்கட்டும், நமக்குள்ள ஒரு இந்த உறவு பொறாமை இருக்கணும். இந்த தெய்வீக உறவு பொறாமை. ஏன்னா உங்களை நான் இயேசுக்கா நடத்துறேன், உங்களை நான் கர்த்தருக்குள்ள நடத்துறேன், நீ எப்படி இப்படி போலாம், நீ எப்படி இப்படி வழி தவறலாம் என்று நமக்குள்ள பொங்கணும். அல்லேலூயா. அவன் பாவம் செய்தாலும் நமக்குள்ள பொங்கல்னா நம்ம இந்த அனுபவம் உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்மால் நடத்தப்படுகிறவர்களுக்கு தவறு செய்யும் பொழுது, அவள் வழி விலகும் பொழுது, அவள் கிறிஸ்துவை விட்டு விலகும் போது நம்ம உள்ள என்ன செய்யணும்? தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சோ இது ஒரு மிக முக்கியம். அடுத்ததாக குட் ஜெலசி என்று ஒன்று இருக்கிறது. நல்ல உறவு பொறாமை என்று ஒன்று இருக்கிறது. ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே, அதாவது யூதர்களுக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூர்மையா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். ரொம்ப விளக்குறதுக்கு எனக்கு டைமும் இல்லை. ஆனால் இந்த சப்ஜெக்ட் எடுக்கும் பொழுது இதெல்லாம் நமக்குள்ள வரணும்னு விரும்புகிறேன். இவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் இயேசுவை தள்ளிவிட்டார்கள், ரட்சிப்பு அதை தள்ளிட்டாங்க. அதனால புறஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த யூதர்களில் ஒருவனான பவுலை கர்த்தர் எடுத்து, நீ முழுசும் புறஜாதிகளுக்கே ஊழியம் செய்ப்பான்னு அனுப்பிட்டார், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக. அப்படி இருந்தாலும் பவுல் சொல்றாரு, நான் புறஜாதிகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறவனா இருந்தாலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால என்ன சொல்றாரு, நான் என் இனத்தாருக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை எழுப்ப ட்ரை பண்றேன். அது என்ன வைராக்கியம்? நல்ல வைராக்கியம். யூதர்களே பாரு, புறஜாதிகளெல்லாம் இயேசுக்குள்ள வந்து எப்படி இருக்காக, உங்களிடத்தில் வந்த இயேசுவை நீங்க தள்ளிட்டீங்களா அப்பா என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை நான் தூண்டி விடணும், அவங்களுக்குள்ள ஒரு பொறாமையை தூண்டி விடணும். ஐயோ, புறஜாதிகளே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நல்லா இருக்காங்களே, நாங்க விட்டுட்டோமே என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பொறாமை என்ன செய்யணுமா? கிளப்பி விடணுமா? கிளப்பி விட்டு, அப்படியாகிலும் என் யூதர்களில் சிலர் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? அல்லேலூயா. நல்ல காரியத்துக்காக ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான், நீ இப்படி இருக்கியே வா. அப்போ அவனுக்கு ஒரு நல்ல பொறாமை வருது. ஆமா, அவன் எல்லாம் எப்படி இருந்தவன், குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பான், அவனை தூக்கி கொண்டு வீட்டில் போட ஆளு கிடையாது. அப்படி இருந்தவன் இன்றைக்கு வெள்ளையும் வெள்ளையும் கொடுத்து எவ்வளவு டீசன்ட் ஜென்டில் மேனாக பைபிளையும் கையில் எடுத்து ஆலயத்து போறான், அடுத்தவனுக்கு புத்தி சொல்றான். அதை பார்க்கிற அந்த ஒரு சுயநீதிமான் இருக்கானே, பேருக்கு கிறிஸ்தவனா எல்லாம் பேருக்கு விசுவாசியா இருக்கிற ஆளுக்கு ஒரு பொறாமை வரும். ஐயோ, நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், என்னை விட அந்த கெட்டவன் எவ்வளவு நல்லவனா மாறிட்டான். இவனுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை அவர் கலப்புறார். இது நல்ல பொறாமை. அல்லேலூயா. நல்லவனை பார்த்து திருந்துவதற்காக நல்ல பொறாமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயம், நார்மல் ஜெலசின்னு சொல்றேன். ஒரு சாதாரணமான ஒரு உறவு பொறாமை. இது எண்ணாகமம் 5ஆம் அதிகாரத்தில் விளக்கமாக எழுதியிருக்கு. 11 தொடங்கி 31 வரைக்கும் நான் சொல்லிடுறேன் விஷயத்தை. புருஷனின் எரிச்சலின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி ஆஃப் அ ஹஸ்பண்ட். இஸ்ரவேல்ல ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு துரோகம் பண்றா, அவ வேற ஆளோட தொடர்பு வச்சான்னா இந்த புருஷனுக்குள்ள எரிச்சலின் ஆவி வரும். அது என்ன ஆவி? ஏதோ ஒரு பிசாசின் ஆவி அல்ல, இவனுடைய ஆவிதான். இவனுடைய ஆவியில என்ன வரும்? இந்த உறவு பொறாமை டக்குன்னு எழும்போம். நான் முதல்ல பேசிட்டு வரேன் இல்ல, அந்த பொறாமை இவனுக்குள்ள அக்கினி போல டக்குன்னு எழும்போம். சில வேளை அவ தப்பு செய்திருக்க மாட்டா, ஆனா இவனுக்கு தோற்றத்துல சந்தேகத்துல அப்படியும் இது எழும்பிடும். உண்மையா நடந்தாலும் எழும்போம், சிலது அப்படி நடந்தது போல இவனுக்கு தெரிஞ்சாலும் எழும்பிடும். அப்படி எழும்புனா உடனே அவன் தன் மனைவியை கொண்டு ஆசாரியனிடத்தில் வர வேண்டும். ஆசாரியன் அவளை நிறுத்தி அவள் கையிலே அந்த அவள் கையிலே அந்த பலியை கொடுப்பான். என்ன பலி? எரிச்சலின் காணிக்கை.
அவ கையில கொடுத்து அந்த எரிச்சலின் காணிக்கை அவ கையில ஏந்தி நிக்கணும். ஆசாரியன் பரிசுத்த ஜலத்தை கொண்டு வருவான், அதுல மண்ணவாரி போடுவான். அது ஒரு ஒரு சாபகரணமான ஜலமா மாறும். இப்ப அந்த ஜலத்தை அவன் சில ஆணையெல்லாம் அவள்கிட்ட வாங்குவான். நீ உண்மையா தப்பு செய்தியா இல்லையா எல்லாம் வாங்கிட்டு அந்த சாபகரணமான ஜலத்தை குடிக்க கொடுப்பான். இவ குடிச்சு உடனே இவா புருஷனுக்கு துரோகமா தப்பு செஞ்சிருந்தான்னா உடனே இவளுடைய இடுப்பு சூம்பும், வயறு பெருகும், வயிறு பெருசாயிடும், இடுப்பு சூம்பிரும். அப்படி ஒரு சாபகரணமான அடையாளமாய் அவள் மாறி விடுவாள். அவ அந்த தப்பு செய்யலைன்னா இந்த சாபகரணமான இந்த ஜலத்தை குடிச்சாலும் அவளுக்கு ஒண்ணுமே வராது. அப்ப அவள் விடுவிக்கப்படுவாள். புருஷனுக்கும் எரிச்சல் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், மாறிடும். இவள் உண்மை உள்ளவள் தான். அல்லேலூயா. இப்படி ஒரு பிரமாணம் அங்கே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 19:9 சொல்லும் பொழுது, எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அந்த நாட்களிலே கணவனுக்கு தீமை செய்யக்கூடாது, மனைவிக்கு தீமை செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, கணவன் மனைவி உறவு இன்டாக்டா இருக்கணும் என்கிறது. அதே தான் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி சொன்னாரு. எப்பா நீ கல்யாணம் ஆயாச்சுன்னா மனைவி தள்ளிவிடக்கூடாது. மறுபக்கமும் உண்டு, மனைவியும் கணவனை தள்ளிவிடக்கூடாது. இந்த காலத்தில் சேர்த்து தான் சொல்லணும். அப்போ தள்ளிவிடக்கூடாது. ஆனா அதுலயும் ஒரு இது கொடுக்கிறாரு, வேசித்தனம். ஏன்னா வேசித்தனம் என்பது இது இந்த உறவையே கொலைச்சு போடக்கூடியது, இந்த உறவுக்கு கொஞ்சமா ஆகாது. அப்ப அப்படி ஒன்று நடந்தது என்றால் நீ தள்ளி விடலாம் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆனா அதுல கவனமா இருக்கணும். அது உண்மையா நடந்துன்னு நிரூபிக்கப்படணும். நிரூபணம் இல்லாமல் நான் சந்தேகப்படுறேன் அது நடந்திருக்கு அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலத்துல ஆசாரியன் சாபகரணமான ஜலத்தை ஊத்துன உடனே கிரியை உண்டாயிரும், இடுப்பு சூம்பிரும், வயறு வீங்கிரும். ஆனா இப்ப அப்படி இல்லை. அதனால ப்ரூஃப் இல்லாம தள்ளி விட்டா அது பெரிய பாதகம் உங்க தலைக்கு மேல இறங்கிரும். அந்த அப்பாவியை யாரோ சொன்னான்னு சொல்லி, எவ்வளோ சொன்னான்னு சொல்லி, உன் தாய் கிளப்பி விட்டான்னு சொல்லி, அல்ல வேற ஒண்ணு நீ கண்டேன் அதுதான் போல இருந்தது, இவதான் போல இருந்தது, இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு நீ தள்ளிவிட்டால் அது மகா கொடிய தீங்கு உன் தலையில இறங்கிரும், காலமெல்லாம் சுமக்க வேண்டியது ஆயிரும். உலகத்தாரே சொல்லுவார்கள் பெண் குற்றம் உன்னை விடாதுன்னு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சும்மா கண்டதுக்கும் பிடிச்சதுக்கும் டைவர்ஸ் அதெல்லாம் ஆண்டவர் ஒத்துக்கக்கூடிய காரியமே அல்ல. ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா வேசித்தனம் அது நிரூபிக்கப்பட்டால் தள்ளிவிடலாம். ஆனா அதனால கட்டாயம் தள்ளி விடணும்னா சொன்னாரு. ஒரு புருஷன் சரி நிரூபிக்கப்பட்டுட்டு ஆனாலும் சரி அவன் மன்னிப்பு கேட்கிறா, நான் மன்னிச்சு எடுத்துக்கிறேன், சந்தோஷம், ஆண்டவருக்கு அதுதான் பிரியம். அல்லேலூயா. அது மத்தேயு 19:5 சொல்லி இருக்கு. ஆனால கண்டிப்பா இப்போ ப்ரூஃப் ஆயாச்சு, தள்ளித்தான் விடணும், அப்படி அல்ல. அப்படி நடந்தா கூட நீ மன்னிக்கலாம். உன் பாவங்கள் எத்தனையோ இயேசு மன்னித்திருக்கிறார், அதையும் மன்னிப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. உன் புருஷனை நீ மன்னிக்கலாம், இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதே வேளையில் நாம் இந்த ஜலசியை பற்றி படிச்சுட்டு வாரோம். நீதிமொழிகள் 27:4 சொல்லுது, உக்ரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அல்லேலூயா. பொறாமைக்கு முன்னால யாரும் என்ன செய்ய முடியாதான். இது அந்த சாதா பொறாமை இல்லை, இந்த ஜெலசியா, இந்த உறவு பொறாமை எழியும் பொழுது அது பாம் மாதிரி தான் வெடிக்கும். மகா பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸ் எமோஷன் அது. அதுக்கு முன்னால ஒருத்தராலையும் நினைச்ச முடியாது, நிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி சாலமோனின் உன்னத பாட்டில் படிக்கிறோம், 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும்,
நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. இந்த நேச வைராக்கியம் என்பதுதான் உறவு பொறாமை, ஜெலசி. இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் இந்த கணவன் மனைவி உறவிலே ஊடாக புகுந்து வருகிற துரோக செயல், அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட அந்த நபருக்குள் எழும்பக்கூடிய பயங்கரமான பாதாளம் போல் கொடுமையான ஒரு ஜெலசி, ஒரு பொறாமை, ஒரு உறவு பொறாமை. அதனால கணவன் மனைவியே கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவி உறவு சாதாரணப்பட்டதல்ல. சும்மா அவரை ஏமாற்றலாம், அவளை ஏமாற்றலாம், என்ன செஞ்சாலும் அவளுக்கு வேற இனி வழி இல்லை, என் கூட தான் இருப்பா, இப்படி எல்லாம் நீ ஈஸியா எடுத்துக்கொண்டு அப்படி ஏதாவது செய்தா அது மிகப்பெரிய துரோகம். கர்த்தர் அதற்கு பயங்கரமான தண்டனை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக பேட் ஜெலசி பற்றி சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த உறவு பொறாமையிலே இப்போ கணவன் மனைவி ஆயிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் வந்தால் அவங்க பொங்கி எழும்புறாங்க. அது கூட கிறிஸ்துவின் ஆளுகையினால் அமைதிப்படுத்தப்பட வேண்டும், நியாயமான முடிவுகள் எட்டப்பட வேண்டும், அதற்கு நியாயத்துக்கும் மிஞ்சி மன்னிப்புகளும் அருளப்பட வேண்டும். அதுதான் வேத வாக்கியம். இப்போ நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் செய்து காதல் தொடர்புல ஆயிட்டு உனக்கு இன்னும் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்க, படிச்சுட்டு இருக்க, இனி வேலைக்கு போகணும், வயசு இன்னும் வரல, கல்யாண வயசு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறது, பேசுகிறது, பழகுகிறது, அங்க ஒரு அட்டாச்மெண்ட், பிலாங்கிங்னஸ் உண்டாகுது, ஒரு பற்று உண்டாகுது. கடைசியில கொஞ்ச நாள் தாண்டி அவ ஏமாத்திட்டு போவான், இல்ல அவன் ஏமாத்திட்டு போவான். அப்போ உனக்குள்ள இந்த ஜெலசி பற்றி எரியும், எரிச்சலின் ஆவி. இந்த உறவு பொறாம உனக்குள்ள பற்றி எரியும். அதனால் உனக்கு பெரிய கேடுகள் உண்டாகும். சிலர் அந்த ஏமாத்திட்டு போன ஆளுக்கு ரொம்ப தீமை செய்யறாங்க. இது உனக்கு தேவையா? சரி, கணவன் மனைவி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வாழும் போது உள்ள விரிசல் ஏற்பட்டா வருத்தமும் வேதனையும் வரத்தான் செய்யும். உனக்கு இந்த வேதனை எதற்கு? அப்ப நீ இந்த தொடர்புக்குள்ள போனதுனால தானே அடுத்து இந்த மாதிரி ஒரு கசப்புக்குள்ள நீ வந்து நிக்கிற. உனக்கு தேவையா? இன்றைக்கு யாராகிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சும்மா பழகுவோம், ஃபேஸ்புக்கில் பழகுவோம், இன்ஸ்டாகிராமில் பழகுவோம், சேட்டிங் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் அனுப்புவோம், அடுத்த வீடியோஸ் அனுப்புவோம். இந்த வேலையிலெல்லாம் இறங்குனீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கர்த்தரே பிரித்து விடுவார். ஏன்னா தேவ மக்களுடைய ஜெபங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, பெற்றோருடைய கண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி தீராது. நீ சிறு வயதிலிருந்து இந்த வசனங்களை பச்சை பச்சையா பிட்டு பிட்டு கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். நீ இல்லை என்று சொல்ல முடியாது. உனக்கு குழி எதுன்னு தெரியும். குழி தெரியாம குழியில் நீ விழுவதில்லை, நீ தெரிஞ்சிட்டு விழுகிறாய். நீ ஒரு நாள் இந்த மாதிரி மாட்டி இருக்கும் பொழுது அது ரொம்ப பயங்கரம். அதனால இப்பமே புத்தி சொல்றேன், இப்பமே அதை வெட்டி விடு. அல்லேலூயா. உனக்கு இப்ப அந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு? நீ கர்த்தரோட அட்டாச்சா இரு, உன் பெற்றோரோட பற்றுதலா இரு, உன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட பற்றுதலா இரு. அதை விட்டுப்பட்டு இதெல்லாம் விட்டு ஒரு அடுத்த நபர்கிட்ட நீ ஏன் பற்றுதல் வைக்கணும்? நீ ஏன் பழகணும்? உன் வாழ்க்கையை நாசப்படுத்தி உன் பெற்றோரை கண்ணீருக்குள்ள ஆக்கி சபையை களங்கப்படுத்தி செய்யாத. இது ஒரு பேட் ஜெலசி. அது வர வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு. நீ இப்படி போய் மாற்றுறதுனால தான் உனக்கு அது வரப்போகுது. ஸ்தோத்திரம். காதல் என்ற வலையில் சிக்காமலே நீ வாழ்ந்துரு. ஆகாத சம்பாசனைகள், கூடாத உறவுகள், இடம் கொடுக்காத குட் டச் பேட் டச்னு இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. பெண்ணே, ஒரு ஆண் உங்ககிட்ட வந்து பேசினா எவ்வளவு தூரத்தில் நிற்கணும், நீ விலகி நிற்கணும், அவன் எங்க தொடலாம் இங்க தொடக்கூடாது, ஒரு பெற்றோர் தான், பெரிய ஆளு தான், கை கொடுக்கட்டு,
தலையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இல்லை ஆசீர்வதிக்கட்டு அதுக்கு மேலே கண்ட இடத்துல ஒருத்தன் கை வைக்கிறான்னா அந்த இட் இஸ் பேட் டச். எவ்வளோ பச்சை பச்சையா அன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பையன்மாருக்கும் அப்படிதான், பையனும் அப்படித்தான், பிள்ளையும் அப்படித்தான். எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு, கிரமம் இருக்கு. அதுக்கு மிஞ்சி எல்லாம் தாண்டி போகாத. எல்லாம் தாண்டி போயாச்சுன்னா சிக்கல்ல மாட்டிருவ. அதுக்கப்புறம் ஒரு நாள் அது ரொம்ப வேதனையை கொண்டு வரும். நீங்களே பிரிவுன்ற சூழ்நிலை வரலாம். உங்கள் பெற்றோர் இதை சம்மதிக்க மாட்டோம் என்று உங்களை இந்த காரியத்துக்கு கொடுக்க மாட்டோம், அதை செய்ய மாட்டோம்னு சொல்லி நிற்கும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் உண்டாகும், எல்லாருக்கும் கஷ்டம் உண்டாகும். அதனால புத்தியாக, விவரமாய், விவேகமாய், இது ஒன்றும் வேண்டாம், என் படிப்பை நான் கவனம் செலுத்துறேன், என் வேலை நல்ல வேலையில் ஏறணும், படிப்பையும் தொலைச்சி பணியையும் தொலைச்சி வாழ்க்கையும் தொலைச்சி என்கிற நிலைமைக்கு போயிடவே கூடாது. இதனால கொலை பாதகம் நடக்கும். இப்படிப்பட்ட பிரிவுகள் வரும் பொழுது, எரிச்சலின் ஆவி வரும் பொழுது, எனக்கு கிடைக்காதவளை இனி ஒருத்தனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவன் கொலை செய்கிறான். ஆசிடை தூக்கி மூஞ்சில் ஊத்துறான். இவளுக்கு அழகுனால தானே நான் இவளை பின்பற்றி போனேன், இனி இந்த அழகை வேற ஒருத்தன் ரசிக்கப்படாது, ஒருத்தனும் ரசிக்கப்படாதுன்னு ஆசிடை தூக்கி மூஞ்சில் ஊத்திடுறான். என்ன பயங்கரங்கள் செய்கிறான். பேரை கெடுத்துருவான். சிலர் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி கெடுத்து பழகின ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி சோசியல் மீடியாவில் போட்டு இல்லை கண்டவங்களுக்கு அனுப்பி பேரை மொத்தம் கெடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி எரிச்சல் வரும் பொழுது அவளோ அவனோ என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. உனக்கு வர வேண்டிய நன்மைகளை கெடுப்பார்கள், உனக்கு தடை உண்டாக்குவார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது. இன்னும் சிலர் 2 பேரும் பழகவே மாட்டாங்க. ஒரு தலை காதல். இவர் மனசுலே காதலிச்சு அவளோட பற்றுதல் ஆயிடுவார். ஆனால் அவளை ஒரு தடவை கூட பேசியிருக்கவே மாட்டார். ஊருக்கு நல்ல பிள்ளை, சபையில் அற்புத சாட்சி, ஆனால் மனசுக்குள்ள ஒரு தலை காதல். சில பிள்ளைகளுக்குள்ளது இருக்கும், சில பையன்மாருக்குள்ள இருக்கும். இதுவும் அதே கடுதியை உண்டாக்கும். கடைசியில் திடீர்னு ஆளு தாடியை வளர்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா தாடி? அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இப்படி எத்தனை விஷயம் நான் பச்சையாவே சொல்றேன். இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்ப நீ இப்பவுமே புத்தியா சிந்திச்சிரு. நீ சிக்கி மாற்றுறத பார்க்கலாம், சிக்காமல் இரு. வலையில போய் காலை விடாத. அது கண்ணீன்னு திரும்ப திரும்ப நான் பிரசங்கத்தில் எத்தனை தடவை சொல்றேன், வாலிபர் கூட்டத்தில் எவ்வளவோ சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் இது கண்ணீன்னு தெரிஞ்சுட்டு அங்க கண்ணியில கொண்டு காலை விட்டீங்கன்னா பிறகு அதுலேருந்து தப்பிக்கப்படுவது எவ்வளவு கஷ்டம். அதனால யோசிக்கணும். ஸ்தோத்திரம். இதே மாதிரி சிலருக்கு நண்பர்களை பிரிகிறதுனாலும் வரும், சிலருக்கு பெற்ற அனிமல்ஸை பிரிகிறதுனாலையும் வருது. அவ்வளோ பாசம் வச்சிடுறாங்க. நாயோட பயங்கர பாசம். என்னைக்கு அவர்னா கேட்டை திறந்து அதுக்கு ஜோடி நாயை கண்டுனா ஓடிடும். பிறகு இவர்கள் ஆக மொத்தம் தளர்ந்து இப்படியெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. மனுஷனை நேசிப்பதை பார்க்கிலும் மிருகங்களிடத்தில் என்ன பண்றாங்க? அதிக பற்றுதலா இருக்கார்கள். இது எந்த விஷயத்திலையும் தெய்வ மக்களே, அங்க கிரியை செய்கிற ஆவி தான் இங்கேயும் கிரியை செய்யுது. ஆனா அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விலகி நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் எங்கும் கிரியை செய்த ஒரே பொல்லாங்கந்தான். அதே பொல்லாங்கந்தான் நம்ம ஏரியாவிலையும் கிரியை செய்யறான். நாம் இவைகளுக்கு விட்டு விலகி தப்பிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில வேளை பாஸ்டர்மாருக்கு ஒரு பிரச்சனை. நம்ம சபையிலேருந்து ஒரு விசுவாசி இன்னொரு சபைக்கு போயிட்டா உடனே என்ன ஆயிரும்? எரிச்சலின் ஆவி பற்றி எறியும். அந்த பாஸ்டர்கிட்ட சண்டைக்கு போறது. அவர் என்ன செய்தார்? இந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. நம்முடைய ஆடுகளை நம்ம பாதுகாக்கணும். நம்ம ஆடுகளில் ஒன்று காணாமல் போனால் நம்ம தான் தேடி தேடி போய் என்ன செய்யணும்? கொண்டு வந்து சேர்க்கணும். அவன் பிடிச்சிட்டு போயிட்டான், இவன் பிடிச்சிட்டு போயிட்டான், ஒருத்தரும் பிடிச்சிட்டு போக முடியாது. ஐயா, மனிதர்கள் என்ன தன்புத்தி இல்லாதவர்களா? யாரோ பிடிச்ச ஒன்று போயிடுவார்களா? அப்படியா இருக்கிறார்கள் விசுவாசிகள்? இல்லை. அப்போ நீ போய் உன் ஆடை காப்பாத்து. அதுக்காக அடுத்த பாஸ்டர்ட்ட சண்டைக்கு போகாத, அடுத்த சபையை பற்றி அவதூறா பேசாத. இந்த எரிச்சலின் ஆவி வேண்டாம். இதெல்லாம் பேர்ட் ஜெலசிஸ், இதுகளுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தான், திடீர்னு அடுத்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான், உடனே அவனை எப்படியாவது ஓச்சி கட்டணும்.
வேண்டாம் போட்டு கொஞ்ச நாள் அங்கே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பில். இந்த மாதிரி நல்ல ஒரு தன்மையோடு எந்த ஒரு உறவு பொறாமைக்கோ மற்ற உலக பொறாமைக்கோ இடம் கொடுக்காம நாம் வாழ்வோம். கர்த்தர் நமக்குள் இன்றைக்கு இதை திட்டமாக எதிர்பார்க்கிறார். அடியானும் கர்த்தர் தந்த வார்த்தையில் ஒன்னையும் மறைக்காம உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், சுத்திகரிக்கப்படுங்கள், இந்த விஷயத்தில் ஜெயமடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் இந்த காரியத்தை வைத்து 1-2 நிமிடம் ஜோம் பண்ண பிறகு நான் ஜோம் பண்ணி திருவிருந்து இதுக்குள்ளே போவேன். அது வரைக்கும் எல்லாருமே நீங்கள் உட்கார்ந்துருங்க. இப்போ தயவாய் எழும்பி போக வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ண வேண்டியது கட்டாயம். இந்த விஷயத்துக்காக எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பேசுங்க. இந்த உலக விஷயத்தில் அதை வச்சு எங்கேயாவது பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த பொறாமை உங்களை விட்டு நீங்கட்டும். வாய் திறந்து பேசுங்க. இந்த பிரசங்கம் பண்ணும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்கு எதை காட்டினார்? அடிக்கடி அவனை பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி வருதில்ல, அது பொறாமை. அவளை பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி வருதில்ல, அது பொறாமை. அந்த வீட்டை பார்த்தோன்னா உனக்கு ஒரு மாதிரி வருதில்ல, அது பொறாமை. அதெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், அதை வெளியே தள்ளணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையா வாய் திறந்து மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னைக்கும் ஆண்டவர் பொறாமையை பற்றி நம்மகிட்ட பேசிட்டு இருக்க மாட்டார். இன்னைக்கு பேசி இருக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்புவோம், இன்னைக்கு சீர்படுவோம், இன்னைக்கு செம்மப்படுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி உங்க உள்ளத்துக்குள்ள பாருங்க. உங்களை பாருங்க. நீங்க உங்களுக்குள்ள என்ன பொறாமை கிடக்கிறது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த உறவு பொறாமை கிடக்கிறதா? அது கூட நமக்கு தேவையில்லை. அது நம்மை கிறிஸ்துவை விட்டு விலக பண்ணிடும். அந்த பொறாமையில் எழும்பி என்னத்தையா செஞ்சிட்டோம்னா பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும். பாவம் செய்திருவோம், அக்கிரமத்தில் இறங்கிடுவோம். வேண்டாம், அந்த பொறாமையும் நமக்கு வேண்டாம். எல்லாருக்கும் மேலே நான் இயேசுட்ட மட்டும் பற்றுதலாக இருப்பேன். மற்றவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். அப்படி இருக்கணும் பாருங்க. அப்போ நம்ம உள்ளத்துக்கு ஒரு பாதிப்பு வராது, நம்ம ஆத்மாவுக்கு ஒரு பாதிப்பு வராது. சொல்லுங்க சொல்லுங்க. சிலர்லாம் கொஞ்சம் வாயை திறந்தா தான் வெளியே போண்டியது வெளியே போகும். உள்ள வர வேண்டிய நல்ல காரியம் உள்ள வரும். வாய் திறங்க. பிள்ளைகளை ஜோம் பண்ணுங்க, வாலிபர்களை ஜோம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது மாதிரி வேற எங்கேயும் பாச கட்டு வச்சிருக்கேன்னா அந்த கயிறை இன்னைக்கு அறுத்து விட்டுரு. தைரியமா அறுத்து விட்டுரு. அதில் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். நான் அறுத்து விட்டேன்னா அவன் தற்கொலை பண்ணிடுவான், இவா தற்கொலை பண்ணிடுவா. அதை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? கர்த்தர்கிட்ட ஜோம் பண்ணி அதை விட்டு தள்ளு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதுக்காக நீ உன் வாழ்க்கையை அழிக்க போறியாக்கும். ஹல்லேலூயா. வாய் தர, வாய் தர. நல்லா வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அது பயங்கர பாச கட்டாக்கும். ஆமா, அது பயங்கர பிசாசின் கட்டு தான். அது உடையணும். இப்போ உடையணும், உடையணும். நீ பாசக்கட்டுன்னு சொல்ற, அது பிசாசின் கட்டு. அது உடையணும். கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடு, கெஞ்சு. அப்பா, நான் உங்க சமூகத்தில் அதை இப்பொழுது விட்டுறேன். இதோட கம்ப்ளீட் கட் பண்ணிடுவேன். ஒரு சின்ன இடம் கூட கொடுக்க மாட்டேன். கம்ப்ளீட் கட் பண்ணிடுவேன். நீங்க எனக்காக கிரியை செய்யுங்க. என்னை இந்த கண்ணியிலிருந்து, இந்த குழியிலிருந்து தூக்கி எடுங்க என்று சொல். கர்த்தர் அப்படியே செய்வார். உனக்காக முன் நின்று யுத்தம் பண்ணுவார். தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் 100க்கு 100 உண்மையா இருங்க. நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். உன்னிடத்திலும் என்னிடத்திலும் உண்மை அவர் எதிர்பார்க்கிறார். சிந்தனைய கண்டதை சிந்திக்க விட்டா கடைசியில கையும் காலும் கண்ணும் நிக்காது. சிந்தனையை திருத்து. நீ திரும்ப கர்த்தரிடத்தில் வா, உன்னை திரும்ப சீர்படுத்துவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பொறாமையும் பெருமையும் நமக்குள்ளதல்ல, பொறுமையை விட நல்ல ஆயுதமும் இல்லை. பொறாமையும் பெருமையும் நமக்குள்ளதல்ல, பொறுமையை விட நல்ல ஆயுதமும் இல்லை. போலியான பரிசுத்தம் நிலை நின்றிடாது. போதகராம் இயேசுவின் பரிசுத்தம் தேவை. போலியான பரிசுத்தம் நிலை நின்றிடாது.
போதகராம் இயேசுவின் பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை. உள்ளத்திலே பரிகாசம் சகிப்போம், உலகத்திலே பரலோக சிந்தை எண்ணத்திலே, பரலோக வாஞ்சை வாழ்வினிலே. பரிசுத்தம் தேவை உள்ளத்திலே. பாவ மன்னிப்படைந்தோம், கிருபையால் மீண்டும் பாவச்சேற்றில் வீழாமல் வாழ்க்கையை காத்திடுவோம். பாவ மன்னிப்படைந்தோம், கிருபையால் மீண்டும் பாவச்சேற்றில் வீழாமல் வாழ்க்கையை காத்திடுவோம். பிசாசின் வலையில் சிக்கிடாமல் என்றும் பிதாவின் சித்தம் செய்து பரிசுத்தம் அடைவோம். பிசாசின் வலையில் சிக்கிடாமல் என்றும் பிதாவின் சித்தம் செய்து பரிசுத்தம் அடைவோம். பரிசுத்தம் தேவை உள்ளத்திலே பரிகாசம் சகிப்போம். உலகத்திலே பரலோக சிந்தை எண்ணத்திலே, பரநேசு வாஞ்சை வாழ்வினிலே. பரிசுத்தம் தேவை உள்ளத்திலே. பலத்தினாலும் பரக்கிரமத்தாலும் அல்ல, பலன் தரும் தேவனால் ஆகாததும் இல்லை. பலத்தினாலும் பரக்கிரமத்தாலும் அல்ல, பலன் தரும் தேவனால் ஆகாததும் இல்லை. பேழையிலே நோவாவை காப்பாற்றின தேவன், பேரழிவில் காத்திடுவார் பரிசுத்தவானை. பேழையிலே நோவாவை காப்பாற்றின தேவன், பேரழிவில் காத்திடுவார் பரிசுத்தவானை. பரிசுத்தம் தேவை உள்ளத்திலே. பரிகாசம் சகிப்போம். தேவனுடைய பரிசுத்தத்துக்காக உலகத்திலே பரிகாசத்தை சகிக்கலாம். பரலோக சிந்தையோடு பரலோக வாஞ்சையோடு நாம் நிரப்பப்பட்டு ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்வோம். ஒரு விசை கூட பொறாமையும் பெருமையும் நமக்குள்ளதல்ல, பொறுமையை விட நல்ல ஆயுதமும் இல்லை. பொறாமையும் பெருமையும் நமக்குள்ளதல்ல, பொறுமையை விட நல்ல ஆயுதமும் இல்லை. போலியான பரிசுத்தம் நிலை நின்றிடாது, போதகராம் இயேசுவின் பரிசுத்தம் தேவை. போலியான பரிசுத்தம் ஓ மாய்மாலம் வேஷம் நிலை நிற்காது. போதகராம் இயேசுவின் பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை உள்ளத்திலே. பரிகாசம் சகிப்போம் வாழ்வினிலே, பரலோக சிந்தை எண்ணத்திலே, பரலோக வாஞ்சை வாழ்வினிலே. ஆமென். பரிசுத்தம் தேவை உள்ளத்திலே. ஆமென். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுப்போம். அந்நிய பாஷைகள் பெற்றவர்கள் ஓரிரு நிமிடம் அந்நிய பாஷையில் பேசுவோம். என் உள்ளத்தை திறந்து வைத்திருக்கிறேன், வாழ்க்கையை திறந்து வைத்திருக்கிறேன். எல்லா உலக பொறாமைகளை புடுங்கி எறிந்திருக்கிறேன். திரும்ப அந்த களை எனக்குள் முளைக்காதபடி உம்முடைய பரிசுத்த அக்கினியினால் சுட்டறியும் சுத்திகரியும். ஓலபா கரபா ஷலபலபலபா தூரபலபா ஷந்துன பௌதர ஹலபரபோ ஷலபௌதுர பௌதர ஷந்துனா ரிகலபர பௌதுரப ஷலபதுரபா. எதை இன்றைக்கு வாயினால் அறிக்கை செய்து ஜெயம் எடுத்தேனோ அது வாழ்க்கையில் முழு ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் வருகை மட்டும் ஜெயமாக மாறட்டும். என் வாழ்வின் அற்றம் வரைக்கும் முடிவு வரைக்கும் அது ஜெயமாய் மாறட்டும். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த உறவு பொறாமைகளால் நான் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அதிலும் ஜெயம் எடுக்க கிருபை தாரும், ஜெயம் எடுக்க கிருபை தாரும். இயேசுவுக்கே என்னோட உள்ளத்தை முழுமையும் தந்து இயேசுவின் சித்தப்படி வாழ கிருபை செய்யும். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
எல்லா கட்டுகள் உடையட்டும், எல்லா தடைகள் மாறட்டும், எல்லா ஆகாத தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே துண்டிக்கப்பட்டு போகட்டும், துண்டிக்கப்பட்டு போகட்டும். ரிபலபல புகபர துனஹதல பௌரியா லபஷலபது ரபதுரா சந்துனா துரபல புகபரியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரே அதை துண்டித்து விடும், துண்டித்து விடும், துண்டித்து விடும். அந்த வேளையில் உள்ளங்கள் பொங்கி எழும்பாமல் உள்ளங்களை அமைதிப்படுத்தி விடும். உறவின் எரிச்சல், உறவு பொறாமை எழும்பாதபடி அடக்கி போடும், அடக்கி போடும். நீர் ஆமீன் ஸ்தோத்திரம். கொந்தளிக்கும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்துகிற தேவன். ஆமீன், ஆமீன். பொங்கி எழுகிற அலைகளை அடித்து அமைதிப்படுத்துகிற தேவன். அப்படியே உள்ளங்கள் கொந்தளிக்காமல் அமைதி அடைந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்தத்தின் வழியில் நடக்க உதவி செய்யும். நல்லொழுக்கத்தின் வழியில் நடக்க உதவி செய்யும். உலபா கபரா ஷபலா துன ஹத்தரா தின ஹத்தரியா லிபிகபா ரபுதரா உலபா ரபுஷலா பௌதரா சந்துன பௌதல ஹதரபா. அல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு பின்னால, உலக காரியத்துக்கு பின்னால போய் இயேசுவை விட்டு விடாதபடிக்கு, இயேசுவுக்கே முதலிடமும் முழு இடமும் கொடுக்கத்தக்கதாக, இயேசுவுக்கே முதலிடமும் முழு இடமும் கொடுக்கத்தக்கதாக எங்கள் உள்ளங்களை இன்னும் பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த என்வி என்று சொல்லக்கூடிய உலக பொறாமைகள் முற்றும் எங்களை விட்டு மாறி போகட்டும். இந்த ஜெலசி என்று சொல்லுகிற உறவு பொறாமைகள் இவைகளும் கொந்தளித்து எழும்பு எங்களை சேதப்படுத்தாதபடி, ஆமேன், எங்களை கொண்டு பிறருக்கு கஷ்டம் உண்டாக்காதபடி அமைதிப்படுத்தும். ஆமேன். தேவன் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த 2 பொறாமைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் மக்கள் உண்டப்பா. அவர்களுக்கும் ஆண்டவர் இறங்கி அவர்களுக்கு எதிராய் வருகிற இந்த போராட்டங்கள் அவர்களை விடுவித்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களிலிருந்து அது புறப்படாதபடிக்கு நாங்கள் ஒரு ஜெய ஜீவியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இன்று உம்மோடு நாங்கள் ஐக்கியப்படும் பொழுது இந்த காரியத்தில் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இதோ உமக்கு முன்பாக நிற்கிறோம். தொடர்ந்தும் சுத்திகரியும். எங்களோடு அந்த ஐக்கியத்திலே இன்னும் கர்த்தர் உறுதி கொண்டு அந்த பாச பிணைப்பு பெருகும்படி வழி நடத்தும். ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.